الله أكبر. بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي اهتدى المهتدون وبعدله ضل الضالون لا يسألوا أما يفعلوا وهم يسألون. أحمده سبحانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பிஃபத்லிஹி வ ரஹ்மத்திஹி இந்த வகுப்பில் இரண்டாவது நாள் நாம் இன்னும் சில அடிப்படை விஷயங்களை பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் நாம் முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? நேற்றைய பாடங்களில் உள்ள விஷயங்கள்லாம் எதுவும் கேட்கலாமா? எப்படி நேற்று சொன்ன ஒரு 4 விஷயங்களை சொல்லுங்களா? ஆமாம். நாலு சொன்னோம்ல. அது மொத்தத்தில் அதுக்கு தலீல் என்ன? வல்-அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். மாஷா அல்லாஹ். சரி, அடுத்து வேறு என்ன பார்த்தோம் நேற்று? அதில் என்னதெல்லாம் பார்த்துருக்குறோம்? அறியுதல். சரி, இப்போ நம்ம நேற்று பார்த்ததில் இன்னொரு அம்சம், அதாவது உங்கள் கையில் இருக்கிற புத்தகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதாவது 39வது பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம், 39வது பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை இந்த தமிழ் புக்கில் 39 இதில் நம்ம ஆசிரியர் அவர்கள் மேலே கொடுத்துருக்காங்களா அந்த அரபி வாசகம். இது ஆசிரியருடைய மூல கருத்து. ஆசிரியர் யார்? முஹம்மது பின் அப்துல் வஹாப் மஜீதி ரஹிமஹுல்லா. அவங்க என்ன சொல்கிறாங்களா? யஅலம் அர்ஷதக்கல்லாஹு லி தாஅத்திஹி அன்னல் ஹனீஃபிய்ய மில்லத இப்ராஹீம் அன் தஅபுதுல்லாஹ வஹ்தஹு முக்லிஸன் லஹுத்தீன் வபிதாலிக அமர அல்லாஹு ஜமீஅன் நாஸி வஹலகஹும் லஹா கமா قال تعالى وما خلقت الجن والإنس إلا ليعبدون. الذاريات 56 الآية. ومعنى يعبدون يوحدون وأعظم ما أمر الله به التوحيد وهو إفراد الله بالعبادة. இதுதான் ஆசிரியருடைய மூல வாசகம். இப்போ அதை பற்றியான ஒரு விளக்கத்தை நாம் பார்த்துவிட்டு அடுத்த பாடத்துக்குள் போவோம். இப்போ இந்த அரபி வாசகத்துக்கு கீழே தமிழையும் கொடுத்துருக்குறாங்க. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை
தனக்கு கீழ்ப்படிவதின் பக்கம் நேரு வழி காட்டட்டும் அப்படின்னு ஒரு துவா செய்கிறாங்க. இது பொதுவாக மஷாயிகுமார்கள் இந்த மாதிரி ஒரு துவா செய்யக்கூடிய ஒரு வளமையை அவங்களுடைய புத்தகங்களில் கிரந்தங்களில் பார்க்க முடியும். அப்போ அல்லாஹ் வந்து உங்களுக்கு அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல வழியை உங்களுக்கு காட்டட்டும் துவாவை செஞ்சுட்டு அடுத்த விஷயத்தை சொல்கிறாங்க. அன்னல் ஹனீஃபிய்யா மில்லத இப்ராஹீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டிய அல் ஹனீஃபிய்யா மார்க்கத்தை உங்களுக்கு ஆக்கியுள்ளான். அல் ஹனீஃபியானா என்ன? அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும். அதான் மார்க்கத்தை அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும். மார்க்கத்தையும் வழிபாட்டையும் அவனுக்கு மட்டுமே தூய்மையாக செய்ய வேண்டும். அப்போ ஹனீஃபியானா என்னது? தூய்மை. அந்த தூய்மை என்கிற பரிசுத்தம் என்கிறதுல என்ன உள்ளடங்கியிருக்குதுன்னு சொன்னால், என்ன பரிசுத்தம்? மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபான்னு சொல்கிறோம்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரிசுத்தமான அந்த மார்க்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அது தஅபுதுல்லாஹ வஹ்த முஹ்லிஸன் லஹுத்தீன். இதான். அப்போ அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும். அதே மாதிரி அவனுடைய மார்க்கத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஹனஃபிய்யா என்கிற விஷயம். இது எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் இதனையே கட்டளையிட்டிருந்தான். எல்லா மக்களுக்கும் ஆதம் தொடுத்து கியாமத் வரைக்கும் தான். இதற்காகத்தான் அல்லாஹ் படைக்கவும் செய்தான். அப்போ நம்முடைய படைத்தினுடைய நோக்கம் அதுதான். அடுத்து உயர்ந்தவனாகிய அல்லாஹுவின் கூற்றில் இதற்கு என்ன ஆதாரம்? ஒமா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய தவிர நான் படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது 51வது அத்தியாயத்து சூரத்து தாரியாத்தில் 56வது வசனமாக இருக்கிறது. இங்கு அல்லாஹ் சொல்லும்போது யஅபுதூன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். யஅபுதூன் அர்த்தம் என்ன? யுவஹிதூன், அதாவது அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், தௌஹீத் பண்ண வேண்டும், தனிமைத்துவத்தோடு அல்லாஹுக்கு மட்டும்தான் வணக்கத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும். அல்லாஹுவின் கட்டளைகளில் மிக பெரியது என்ன? தௌஹீது தான். தௌஹீத் என்றால் எல்லா வணக்கங்களையும் அவன் ஒருவனுக்கே செய்ய வேண்டும். இதுதான் வந்து இந்த இப்போ இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எதையெல்லாம் பார்க்க போகிறோன்னு சொன்னால், அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த வகையிலும் இணை கற்பித்திடக்கூடாது. அந்த இத்தாஅத் என்பது அது இறைவனுக்கு மட்டும், இபாதத் என்பது இத்தாஅத் என்பதும் இருக்க வேண்டும். இதுதான் இது முக்கிய நோக்கம். இதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இப்போ இதில் இபாதத் அப்படின்னு வந்திருக்கு, அப்படி தானே? இபாதத்துக்கு அர்த்தம் என்ன? இபாதத்துன்னு அர்த்தம் என்ன? உங்களை யாரும் சரியாக சொல்கிறா? இபாதத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. இபாதத்துக்கு தெளிவான அர்த்தம் சொல்லுங்க. அரபியில் யாருக்காவது சொல்ல தெரியுமா? அரபியில் சொல்லுவீங்களா? தமிழா? அப்போ இது வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிற ஒரு விளக்கம். அப்போ இபாதத் என்று சொன்னால வந்து அல்லாஹ் கட்டளையிட்டதை அப்படியே எடுத்து நடத்துதல். அப்போ நம்ம நினைக்கிறோம் இபாதத்துனா, இப்போ சாதாரணமாக இபாதத்துனா என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? இபாதத்துனா தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்குறது, ஹஜ்ஜு பண்ணுறது, இதுதான் இபாதத்துன்னு நினைக்கிறோம். அதல்ல இபாதத்து. அது மட்டும் இபாதத்தில், அது வல்ல இல்லை, அது மட்டும் இபாதத் அல்ல. இபாதத் என்பது அல்லாஹுடைய அமர் அனைத்தையும் செய்கிறது. அல்லாஹ் போட்ட கட்டளை, அல்லாஹ் விளக்கியதை செய்யாமல் இருப்பது ஒரு இபாதத். அல்லாஹ் தடுத்தவைகளை செய்யாமல், இப்போ ஹராமை செய்யாமல் இருக்கிறது ஒரு இபாதத்து பண்ணியிருக்கிறார். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ஒரு தடவை சொன்னாங்க, பொதுவாக எல்லா தோழர்கள் இருக்கும்போது சொன்னாங்க, நான் 6 விஷயத்தை சொல்ல போகிறேன், அந்த 6 விஷயத்தை நீங்கள் யார் எடுத்து செயல்படுத்தி பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு முன் வந்தாங்க. அவங்களுடைய கையை பற்றி பிடித்து கொண்டு அந்த விஷயத்தை அஹாவுல்லா இல் கலிமாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எண்ணி காமித்தார். அதில் முதல் விஷயம்னா இத்தகில் மஹாரிம், தடுக்கப்பட்டவைகளிலிருந்து
அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டதிலிருந்து நீ பயந்து கொள், தவிர்ந்து கொள் அப்படின்னு சொன்னான். இது முதல் விஷயம். அப்போ அப்படி இருந்தால் தக்குன் அஅபதன் நாஸ், நீ யாராயிருவா? பெரிய வணக்கசாலியாக இருப்பாய். அல்லாஹ் தடுத்ததிலிருந்து செய்யாமல் இருந்தால், ஹராமை செய்யாமல் இருந்தால் அவர் யார்? பெரிய ஆபித், பெரிய வணக்கம் செய்கிறவர். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, பள்ளியில் போய் தொழுதா மட்டும்தான் ஆபித். மக்களும் அப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே போய் தொழுகிறதோடு முடிச்சுக்கிறாங்க. வெளியில் பள்ளியை விட்டு வெளியில் வந்துட்டால் இபாதத்து இல்லை. இஸ்லாம் என்ன செய்ய? பள்ளிக்கு வெளியிலும் விவாதத்து இருக்குது. பள்ளிவாசலில் போய் தொழுகிறதும் விவாதத்து. நீ கடையில் இருந்து வியாபாரம் பண்ணுகிற பொழுதும் மார்க்க சொன்ன அடிப்படையில் செஞ்சால் அதுவும் இபாதத். ஹராமை பார்க்காம இருந்தால் அதுவும் இபாதத். ஹராமை விட்டு தவிர்த்து கொண்டால் அதுவும் இபாதத். மோசடி செய்யாமல் இருந்தால் வியாபாரத்தில் அதுவும் இபாதத். வட்டி வாங்காமல் இருந்தால் அதுவும் இபாதத். இத்தகில் மஹாரிம் தக்குன் அஅபதன்னாஸ், அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து ஹராமிலிருந்து தவிர்த்து கொண்டால் நீ யாராக இடுவாள்? அஅபதன்னாஸ், மக்களிலே பெரிய ஆபிதாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. அந்த 6 விஷயம் என்னங்கிறதையும் அதனுடைய ஹதீஸையும் இன்ஷா அல்லாஹ் கடைசியில் சொல்லிடுறேன். நேற்று கூட 2 ஹதீஸுக்கு நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோன்னா, அந்த சகோதரர் வந்திருக்காரா? நேற்று ஒரு 2 ஹதீஸ் சொல்ல வேண்டியிருந்துச்சுல, நம்பர் சொன்னமா இல்லையா? என்னதுங்களா? ரபியாவுடைய செய்தி சொன்ன பார்த்தீங்களா? ரபியா என்று ஒரு, சரி அது கடைசியில் சொல்லுவோம், லேட்டாக மக்கள் வர்றாங்க. சரி, அப்போது அதே மாதிரி இப்போ ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறோம். 6 விஷயங்கள். அதை யார் செயல்படுத்த வர்றீங்கன்னு சொன்ன உடனே நான் ஆனால் அப்படின்னு வந்தாங்க. ரொம்ப முக்கியமான 6 விஷயங்கள். அது ஆதாரத்தோடு தருகிறேன். நம்முடைய பாடத்திற்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஹராமை விட்டு தவிர்த்து கொண்டால் அதே பெரிய இபாதத். அப்போ இபாதத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை போட்டதை அப்படியே எடுத்து நடத்துவதும், அவன் தடுத்ததை விட்டும் தவிர்ந்து கொள்வதும். அது மட்டுமல்ல, இது எப்படி இருக்கணும்னா, இந்த தடையாக இருக்கட்டும், இந்த கட்டளையாக இருக்கட்டும், எங்கிருந்து வந்ததாக இருக்கணும்? அதான் இருக்கணும். நம்மளா ஒரு வணக்கத்தை முடிவு செஞ்சு இது வணங்குங்க, இது இபாதத்து அப்படின்னு சொல்லவும் கூடாது. நம்மளா ஒரு விஷயத்தை சொல்லி இது செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க, இது ஹராம்னு சொல்லக்கூடாது. எதை மாதிரி? நண்டு சாப்பிடுவது கூடாது, உடும்பு சாப்பிடுவது கூடாது, சில மதுஹபில் இருக்குது. அது ஏன்? அவங்க இது யார் ஹராம்னு யார் சொன்னது? அப்போ நம்ம என்ன, நமக்கு இபாதத்து என்பது என்னென்னா, கட்டளையை எடுத்து நடப்பது, அவன் தடுத்ததை விட்டு தவிர்த்து கொள்ளுது. இந்த 2 அம்சம் எங்கேருந்து வந்ததாக இருக்கணும்? மின் ஷரியத்தில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து உள்ளதாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அம்ரும் நஹியும் யார் சொன்னதாக இருக்கணும்? கட்டளையும் விளக்கலும் யார் சொன்னதாக இருக்கணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து. இதை ஒரு மனுஷன் செயல்படுத்தினால் அதுக்கு பேர் தான் இபாதத். அப்போ பணிந்து வணங்கி இறைவன் மேலே நேச வைத்து, அதெல்லாம் ஷர்த்து. அந்த இபாதத் எப்படின்னா, கட்டளையை ஏற்றுக்கொள்வது, தடையை விலக்கி கொள்ளுதல் என்பதும் எப்படி இருக்கணும்னா, அந்த இபாதத்து அல்லாவை கண்ணியப்படுத்துவதற்கு மஹப்பத்திலையுமே இருக்கணும். அல்லாஹ் கட்டளை போட்டுட்டான், என்ன செய்கிறது? இந்த தொழுகைக்கு பாங்க சொன்னோடனே தொழுகைக்கு போகும்போது தொழுகைக்கு போகிறாரு, ஆனால் நிறைய பேர் விருப்பத்தோடையே போகிறாங்க. என்ன செய்ய, பாங்க சொல்லிட்டாங்களே, கொஞ்சம் லேட்டாக சொல்ல மாட்டாங்களா? என்ன இது தொழுதுகிட்டே இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னு செய்கிறாரு. இபாதத்து எப்படி செய்கிறாரு? பெரிய ஒரு விருப்பத்தோடு செய்கிறதில்லை. அப்போ விருப்பம் இல்லாமலும் இருக்கக்கூடாது இபாதத்து. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டேன் என்பது முஹப்பத்தாகவும் இருக்கணும், தஅலீமன் இருக்கணும், கண்ணியப்படுத்தும் முகமாகவும் இருக்கணும். அப்போ ஏவல் விளக்கல் இந்த 2யுமே செயல்படுத்தும் போது முஹப்பத்தாகவும் இருக்கணும், தஅலீமன் லில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை தஅஸீம் பண்ணுற மாதிரி கண்ணியப்படுத்துகிற முகமாகவும் நேசிக்கிற விதமாகவும் இருக்க வேண்டும் இபாதத் செய்யும். அதனால தான் அல்லாஹ் முனாஃபிகீன்களை பற்றி சொல்கிற பொழுது, அவர்கள் தொழுகைக்கு போகும்போது எப்படி போவாங்களாம்? குசாலா அப்படிங்கிறாங்களா? குசாலானா என்ன? சோம்பேறித்தனத்தோடு போகிறாங்க. குசாலா, கஸ்லான்னு சொல்கிறோம்ல. அப்போ குசாலாவாக தொழுகைக்கு போகக்கூடாது. அப்படி போகிறது என்பது கட்டளை இபாதத்து பண்ணிட்டாரு, மஹப்பத்தை பண்ணியிருக்கிறாரா, சோர்வடைந்தவராக போகிறார். அப்போ இபாதத் என்பதற்கு அத்ததல்லு லில்லாஹி மஹப்பத்தன் வ தஅதீமன் பிஃபிஅலி அவமிரிஹி வஜ்தினாபி நவாஹிஹி அலல் வஜ்ஹி அல்லதி ஜாஅத் பிஹி ஷராயியா. அப்போ ஒரு இபாதத் என்று சொன்னால் பணிவோடு
இறைவனை நேசித்த முகமாக, இறைவனை கண்ணியப்படுத்தும் முகமாக, இறைவனுடைய ஏவலை எடுத்து நடத்தி இறைவன் விளக்கியதை விட்டு தவிர்ந்து கொள்ளுதல், இந்த ஏவலும் விளக்கலும் அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு தான் என்னது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தைக்கு தான் அரபியில் என்னது, அல் இபாதத். இபாதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சா? அப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷன் அக்கீதாவை புரிஞ்சிருந்தா என்ன செய்ய மாட்டான்? ஷபா பராத்துக்கு இதை ஓதுங்க, இபாதத் புதுசாக வைக்கிறாங்க, அப்படி தானே? மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைங்க, இபாதத். இந்த இபாதத் யார் காட்டி தந்தது? உண்மையிலேயே அக்கீதா தெளிவான அக்கீதாவாக இருந்தால் என்ன செஞ்சிருவார்? மேராஜுக்கு நோன்பு வைக்கிறது. இங்கே வைக்கிறாங்களே தானே மேராஜ் நோன்பு வைக்கிறது தானே, இல்லாதது நானே சொல்லிடக்கூடாது. ஏன்னா எங்கள் பகுதியில் இருக்குது, சில பகுதியில் இல்லாமல் இருக்கலாம். அப்போது மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைப்பது என்பது அல்லாஹுடைய ஷரியத்தில் இருக்குதா? அக்கீதாவில் தெளிவாக இருந்தால் அதை தூக்கி ஷரியத்தில் போட்டு பார்ப்பார். உரசி பார்க்கும்போது இங்கே இல்லைன்னு வந்துச்சு, ரிஜெக்ட், தூக்கி போட்டுற வேண்டியதான். அப்போ அது இபாதத்து இல்லை. அல்லாஹுடைய இபாதத்தை மார்க்கத்தை நான் செயல்படுத்துகிறேன் என்றால் முதல் ஷரத்து அது எங்கிருந்து வந்ததாக இருக்கணும்? அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து வந்த அமராது. அதுக்கு தந்த சலாத்து நாரியா உங்கள் பகுதியெல்லாம் உண்டா? சலாத்து நாரியா ரசூலுல்லாஹ் மீது சலவாத்து சொல்கிறது. ரெண்டாவது கருத்து கடமை இல்லை. மன் ஸல்ல அலைய சலாத்தன் வஹீதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஅஷர். யார் ஒரு மனிதர் என் மீது ஒரு முறை சலவாத்து சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் எத்தனை முறை உங்களுக்கு அருள் புரிகிறான்? 10 தடவை அருள் புரிகிறான். அதனால் ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக நம்ம சலவாத்து சொல்லணும். அல்லாஹ் மீது சலவாத்து, அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி புதுசாக இபாதத்தை புதிய சலவாத்தை கண்டுபிடித்திருக்கிறார். நினைச்சா ஒரு மனுஷன் 4444 தடவை ஒரு சலவாத்தை ஓதி வந்தால் அவனுக்கு இன்னென்ன காரியங்கள் உண்டாகும்? புதிய இபாதத். சலவாத் என்று உண்டு, அதுக்கு உண்மையிலே நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒரு முறை என் மீது சலவாத்து சொன்னால் 10 அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் பிற்காலத்தில் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா சலவாத்தை புதுசாக கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? அந்த இபாதத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா எத்தனை தடவை சொல்லணுமா? 4444 தடவை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் உங்களுக்கு நிறைய காரியங்கள் உண்டாகும். ஒன்று. அடுத்தது, சரி போயிட்டு போகுது, நம்பராக சொன்னால் அது அசலில் ஏதாவது அந்த செலவாத்து இருக்குதான்னு பார்த்தா அந்த செலவாத்து அவன் கண்டுபிடிச்ச செலவாத்து. ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி நாங்கள் செலவாத்து சொல்லணும் போது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சொன்னாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது இலா ஆஹிரி ஸலாம். அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் செலவாத்து சொல்லணும்னு சொல்லி தந்துட்டாங்க. ஆனால் இவங்க கண்டுபிடிச்சிருக்க செலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி சலாத்தன் காமிலத்தன் சல்லி சலாமன் தாமன் அலா சய்யிதினா முஹம்மதின் தன்ஹல்லு பிஹில் உகது وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسغى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه وسلم. இந்த ஸலவாத் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஸலவாத்து சஹீஹுல் புகாரியில், சஹீஹ் முஸ்லீமில், இப்னு மாஜா, திர்மிதி, நசாய் போன்ற சியாசித்தார்ந்த எல்லா ஹதீஸ் கிரந்தங்கள்லையும் ஸலவாத் என்று சொன்னால் பதிவு செய்யப்பட்ட ஸலவாத் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத் தான் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தது. இவங்க புதுசாக ஒரு ஸலவாத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஸலவாத்தை நம்ம ஏற்றுக்கிற கூடாதுங்கிற. எதை வச்சு ஏற்றுக்கிற கூடாதுன்னோ, சஹீஹான அகீதா நமக்கு தெரியுமானால் நம்ம இபாதத்துக்கு விளக்கம் படிச்சிருக்கோம். இபாதத்துனா என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து வந்தது தான், முடிஞ்சு போச்சு. அப்போ இது இல்லை, ரிஜெக்ட், தூக்கி போட்டுற வேண்டியது. அப்போ இபாதத் என்பது இப்படித்தான் நம்ம இபாதத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ் ரசூலும் தான் சொல்லணும், அப்படி தானே? இந்த மார்க்கத்தில் பிறர் ஒருத்தர் கட்டளையிட முடியாது. இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அவன் தான் ஷரியத்தில் ஒரு விஷயத்தை போட முடியும். அதனால் இந்த ஸலவாத்துக்கள் இப்படியெல்லாம். அதே மாதிரி இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கூட அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா, சில பேர் சொல்கிறாங்கல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா வ மௌலானா, அந்த ஸலவாத்தை தான் எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள் ஃபிட்டி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா வ மௌலானா வ ஷஃபீனா வ ஹபீபினா முஹம்மதின் வலா ஆலி சையதினா வ ஹபீபினா வ மௌலானா முபாரிக் வசல்லிம் அலை. பார்த்தீங்களா? இந்த ஸலவாத்து நமக்கு வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா? ஏன்? அது என்னதில் இல்லை,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸில் இல்லை. ஆனால் சரிதான், நாங்கள் செய்யுதுனாண்டா என்ன அர்த்தம்? எங்களுடைய தலைவர், அது எங்களுடைய ஹபீப், நேசத்துக்குரியவர், நம்ம அவங்கள நேசிக்கிறோம், அதெல்லாம் தப்பு இல்லை தானே. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மதுனா தப்பா? எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கூட இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி கூட சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி தான் சொல்லணும். உண்மையில் அவங்க செய்யுதுனா தான். சும்மா சாதாரணமாக சொல்லும்போது ரசூலுல்லாஹ் செய்யுதுனான்னு சொல்லிட்டு போங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனான்னு சொல்லாமல் சாதாரணமாக ரசூலுல்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுனா வ ஹபீபனா வ குதுவத்தனா வ உஸ்வத்தனா இப்படி சொல்லிட்டு போய் இது சாதாரணமாக ரசூலுல்லாஹ்வை புகழும்போது சொல்லலாம். எங்களுடைய தலைவர், எங்களுடைய ஹபீப், எங்களுக்கு வழிகாட்டி, எங்களுடைய முன்மாதிரி. ஆனால் சலவாத்துன்னு வரும்போது யார் சொல்லி தந்த சலவாத்தாக இருக்கணும்? இபாதத்துன்னா அதானே, அது ஒரு இபாதத்து. நம்ம சலவாத்தை இபாதத்துன்னு ஓதுறோமா? சும்மா இருக்கிறது ஏதாவது வாயில் சும்மா இருக்கும்போது ஏதாவது சொல்லுவோங்கிறதுக்கு சொல்கிறோமா சலவாத்தை? சலவாத்து சொல்கிறது இபாதத்தா? என்னது இபாதத்துனா யார் சொல்லணும்? அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கணும். இதுதான், இந்த அடிப்படை மட்டும்தான் நமக்கு மார்க்க சொல்லுது. அதே மாதிரி இபாதத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் இப்னு தைமியா, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரொம்ப தெளிவாக இதற்கு விளக்கம் கொடுங்க. அல் இபாதா இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹ் வ யர்தாஹ் மினல் அக்வால் வல் அமாலி ஸாஹிரத்தி வல் பாத்தினத்தி கல் கௌஃபி வல் கஷியத்தி வ தவக்குல் வஸ் ஸலாத் வஸ் ஸகாத் வஸ் ஸியாம் வ கைரி ذلك மின் ஷராஇல் இஸ்லாம். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இபாதத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். அப்போ அது என்ன? வணக்கம் என்பது சொற்கள் மற்றும் வெளிப்படையான உள்ளரங்கமான லாஹிர் பாத்தின், வெளிப்படையான உள்ளரங்கமான செயல்பாடுகளில், வேகமாக சொல்லவா? எழுதிக்கிறீங்க தானே? செயல்பாடுகளில் அல்லாஹ் விரும்பக்கூடிய, அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்தி கொள்ளக்கூடிய, விரும்பக்கூடிய, பொருந்தி கொள்ளக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சொல்லாகும், ஒரு பெயராகும். அப்போ இபாதத்துனா என்ன? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுக்குற விளக்கம், அல் இபாதத் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹ் வ யர்தாஹ். வணக்கம் என்பது சொற்கள் மற்றும் வெளிப்படையான உள்ளரங்கமான செயல்பாடுகளில் அல்லாஹ் விரும்பக்கூடிய, அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் இபாதத். ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா, எழுதுனதை நீங்கள் சரியாக எழுதியிருக்கான்னு பார்க்க. யாரோ ஒரு ஆள் சொல்லிங்க. அனைத்தையும். அப்போ பாருங்க, சும்மா ஒரு இபாதத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பொருத்தமும் இருக்கணும், அவனுடைய விருப்பமாகவும் இருக்கணும் இபாதத். அப்போ அந்த மாதிரியான விஷயமாகவும் இருக்கணும். அது உள்ரங்கமான இபாதத்தாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, வெளிரங்கமான செயலாக இருந்தாலும் சரி. உள்ரங்கமான செயல், வெளிரங்கமான செயல். அது என்ன? உள்ரங்கமான செயல், வெளிரங்கமான சரி. வெளிரங்கமான நம்முடைய ஜவாரிஹ செய்கிறது, நம்முடைய பதன். அப்போ ஒரு உழைப்பு செய்கிறது, தொழுகை, இபாதத்து, இந்த மாதிரி. சரி, அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய என்னதான் இருக்கணும்? பொருத்தம் இருக்குது, விருப்பம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒன்றுக்குத்தான் என்ன செய்யப்படும்? இப்படிப்பட்ட ஒன்றுக்குத்தான் இபாதத் என்று சொல்லப்படும். உதாரணமாக சொல்கிறோம், அச்சம், நடுக்கம், தவக்குல், தொழுகை, ஜக்காத், நோன்பு, இவை எல்லாத்தையும் சொல்லலாம். அச்சங்கிறத வெளிப்படுத்த முடியுமா? வெளியே கொண்டு வர முடியாமல்? அது பாத்தின், அது உள்ளது, உள்ரங்கமானது.
எல்லாம் நான் பயப்படுறேன் அப்படின்னு நான் 10 தடவை 1000 தடவை வாயால் சொல்கிறேன்னொன்னே நான் பயப்படுறது உங்களுக்கு தெரியுமா? அல்லது உண்மையிலேயே பயப்படுறேனா இல்லையாங்கிறது வாயால் சொல்கிறது இல்லை. அதெல்லாம் எதை சேர்ந்தது? ஹவுஃபு ஹஷியத்தெல்லாம் எதை சேர்ந்தது? அதெல்லாம் வந்து பாத்தின், லாஹிரில் வராது, வெளியே தெரியாது. அப்போ தொழுகை நோன்பு இவைகளை வேண்டாம், தொழுகை மற்றபடி ஹஜ்ஜு இந்த மாதிரியான வழக்கங்கள் வெளியே தெரியும். ஜக்காத்து கூட வெளியே தெரியும். வேணா நோன்பு கூட சொன்னால் அது வெளியே தெரியும். அது கூட ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது நோன்பை பொறுத்தவரையில். ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு கூட ரூமை மூடிட்டு உள்ளே போய் நின்று தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்து வெளியில் சார் நான் நோன்பு வச்சுக்கிறேங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அது ரெண்டுக்கும் உரித்தான, ரெண்டுக்கும் சேர்ந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நோம்பு வெளியே சொன்னால் நோன்பு தான். நம்ம என்ன நோன்பு இல்லையான்னு சொல்லி அவனை டெஸ்ட்டெல்லாம் அனுப்பி பார்க்க முடியுமா? அப்போ முடியாது. அப்போ அது லாஹிர் பாத்தின். சரி, அப்போது இந்த இபாதத்து தான் அது எப்படியா இருக்கணும்? முஹ்லிஸன் லஹுத்தீனாக இருக்கணும். இப்போ நம்ம இபாதத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டோம், அப்படி தானே? இபாதத்துன்னு எல்லாத்துக்கும் விளக்கம் தெரிஞ்சிச்சு தானே? 2 விளக்கம் கொடுத்துருக்குறோம். ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய ஒரு விரிவான விளக்கத்தையும் கொடுத்துட்டோம். சுருக்கமாக ஒரு விளக்கம் முதல்லையே நம்ம சொல்லியிருக்கிறோம். ரொம்ப லேசான விளக்கம் ஆரம்பத்தில் சொன்னது என்னது? அவ்வளோதான், இதுதான் விளக்கம். சரி, இப்போ இதெல்லாம் சரிதான். அல்லாஹ் கட்டளையிட்டது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள இபாதத்து தான். அந்த இபாதத்து எப்படியா இருக்கணும்? முஹ்லிஸன் லஹுத்தி, அல்லாஹ்வுக்கு இதாத்து செய்கிறான்னா களப்பற்ற விதத்தில் இருக்க வேண்டும். இஹ்லாஸோட அந்த இபாதத்து அமையும். இபாதத்து சரிதான், அல்லாஹ் ரசூல் சொன்ன சரியால உள்ளது தான். ஆனால் அதில் என்ன சேர்ந்துருது? திடீர்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஷிர்க் உள்ள நுழைஞ்சிருது. அது என்னது? ரியா உள்ள வந்துடுது. எதுக்கு அவர் தொழுகினாரு தெரியுமா? அவர் தொழுத அல்லாஹ் சொன்ன மாதிரி தான், நபி கற்றுத்தந்த மாதிரி தான் தொழுதார். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே தான் தொழுதார். எங்கே கையை வைக்கணுமோ அங்கே வச்சார், அல சதுர் வச்சார். அப்புறம் வந்து தஷஹூதில் சரியாக இருந்தார், எர்ஃபைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரி. ஆனால் அதெல்லாம் கைஃபியத்து சலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனால் அந்த இது வந்து முஹ்லிஸ லஹுத்தீன் அது இல்லாமல் போச்சு. அப்போ கூடுமா? அதில் கலப்படம் வந்துருச்சுல. இவர் தொழுதாரு யாருக்குன்னா பக்கத்தில் உள்ளவர் பார்த்துக்கிறோனுங்கிறதுக்காக. இவர் தொழுதார் என்னென்னா சமூகத்தில் இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்கு. நாளைக்கு பொண்ணுங்கன்னு பார்த்தோன்னா மாப்பிள்ளை தொழுவாரான்னு கேட்டுறக்கூடாதுல்ல. அப்போ இவர் சாட்சியில் அவர் நல்ல தொழுகையாளிங்க, இவருடைய கல்பில் அப்படி நினப்பு வந்துச்சு. ஆனால் தொழுது எப்படி தான் இருந்துச்சு? அல்லாஹ் சொன்ன இபாதத்தை சரியா என்ன சொல்லிச்சு அந்த இபாதத்தில் தான் செஞ்சார். ஆனால் எதுக்காக இருந்தால் அவருக்கு சின்ன ஒரு துனியாவுடைய ஒரு சின்ன சில ஆசைகள் உள்ளடங்கி நம்மளை தொழுகையாளின்னு பாராட்டணும் அப்படிங்கிறது. நவுது பில்லா உல் ரியாது பில்லா இது இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான்லங்க, அவர்கள் தொழுதார்கள். எப்படி தொழுகை எப்படி இருக்குமா? யுரா உன்னாஸ், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதார். அந்த தொழுகைக்கு பயன் இருக்குமா? அவர்களுக்கு கூலியை பற்றி சொல்கிற ஷிர்க் என்கிற ஒரு தலைப்பில் அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறோம். அதில் இன்ஷா அல்லாஹ் அந்த பாடம் வரும்போது எடுத்து பார்த்துக்கலாம். அதில் 2 ஷிர்க் கொடுத்துருப்போம். அப்போ அந்த மாதிரியான இபாதத் செய்கிறவங்களுக்கு அல்லாட்ட போய் கூலி கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், யாருக்கு செஞ்சா? யாருக்குப்பா செஞ்சா? பக்கத்தில் உள்ளவர் எனக்கு அங்கீகாரம் தரணும்னு செஞ்சா, அப்போ அவர்கிட்ட போய் கூலியை வாங்கிக்கின்றோம். சரிதானே? நீங்கள் என்கிட்ட வேலை செஞ்சால் உங்களுக்கு நான் கூலி தருவேன். வேறு யாருக்கோ வேலை செஞ்சுட்டு வந்து கூலி தாங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டால் தருவேனா? நம்ம செய்ய மாட்டோம் தானே. உங்கள்கிட்ட நான் வேலை செஞ்சால் தான் கூலி உங்கள்கிட்ட வாங்க முடியும். அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு வந்து இவர்கிட்ட வந்து கூலி கேட்டால் கொடுக்க மாட்டேன். நான் தொழுது அல்லாஹ்வுக்குன்னு தொழுதா தான் அல்லாஹ் கூலி தருவான். நான் தொழுது அல்லாஹ்வுக்குன்னு சொன்னாலும் அவரும் பார்க்க வேண்டும் என்று அவரையும் ஷிர்க் பண்ணிட்டேன், கூட்டு பண்ணிட்டேன். இப்போ போய் அல்லாஹ்ட்ட போய் கூலியை கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, நீ எனக்கா பண்ணால் இல்லை தானே, அவர்கிட்ட தானே பண்ண, அவர்கிட்ட போய் கூலி கேளுமா. அவரே எங்கே இருப்பார்? அவர்கிட்ட போய் கூலியை கேட்க ஓடி போனால் அவர் எங்கே இருப்பார்? அவர் எங்கே இருப்பார்னு தெரியாது. ஒரு காலம் அவர் சொர்க்கத்தில் இருந்தாலும் கூலி கொடுக்க முடியுமா? ரப்பு தானப்பா கூலி கொடுக்குறவன், அவன் தானே, அவனுக்கு அவனு தானே வணங்கி இருக்கணும். அப்போ பெரிய ஏமாற்றமாக போயிடும் மறுமையில். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால் நம்முடைய இபாதத்தில் முஹ்லிஸ லஹுத்தீன் அது அடிப்படை. அதையும் நாம் இங்கு கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இதாஅத்துல் இல்லாஹ் என்பது அது ரப்புக்காக வேண்டி அந்த இதாஅத்து இஹ்லாஸான முறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சரி, அப்போ இதைத்தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வந்து என்ன மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா என்பது இதுதான். மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபான்னு தெரிஞ்சு போச்சா? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். அந்த இபாதத்து வந்து இஹ்லாஸான முறையில் இருக்க வேண்டும்.
அப்படின்னு சொல்லி அதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்துருக்குறோம். சரி, இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த இபாதத்துன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இபாதத்து வந்து பொதுவாக இபாதத்தை 2 வகையாக பிரிக்க முடியும். இபாதத் எத்தனை வகை? 2 வகை. இன்னொரு இபாதத்து 2 வகையில் ஒரு வகை அது தனியாக இபாதத்துன்னு ஒரு பட்டியல் கொடுக்க போகிறோம் நினச்சா. ஒரு இபாதத்து என்னன்னு சொன்னால், மனுஷன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாலும் கட்டுப்படாட்டாலும் இயற்கையாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு இபாதத். அது அவன் விரும்பிலான்னு இல்லை, அது அவன் செஞ்சிட்டு இருக்கான். 2 வகை இபாதத்து என்னது? 2 வகை இபாதத்து என்பது, ஒன்று கவுனியா, இயற்கையாக செய்கிறது கவுனியா இபாதத்து. 2 வகையில் ஒரு வகை கவுனியா, இன்னொன்று இபாதத்து ஷரஇய்யா. இபாதத்து 2 வகை, கவுனியா ஷரஇய்யா. ஷரஇய்யான இபாதத்தின் வகைகள் தனி இருக்குது வலிச்சா. ஷரஇய்யா இபாதத்து 2 வகையில், ஒன்று கவுனியா ஷரஇய்யா. ஷரஇய்யா எத்தனை வகை அது இன்ஷா அல்லாஹ் இதில் உங்களுக்கு அந்த இது கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அது அந்த டாபிக் வரும்போது எடுத்துக்கிறோம். நான் சொல்லுவேன் அதை இதை ஃபிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன், அந்த இடத்துல இந்த பாடத்தை ஃபிட் பண்ணிக்கலாம் அலிச்சா. சரி, இப்போ நம்ம என்ன கவுனியாண்டா என்னது? கவுனியா மட்டும்தான் உங்களுக்கு புதுசாக தெரியும். ஷரஇய்யாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஷரஇய்யானா மார்க்கம் சொன்ன இபாதத். கவுனியா என்று சொன்னால் இயற்கை. இயற்கை அப்படிங்கிறக்கூடிய இபாதத்து என்னன்னு சொன்னால், உண்மையிலே இயற்கையாக பொதுவாக கட்டளைக்கு பணிவது. எப்படி? அது என்னங்க இயற்கையாக கட்டளைக்கு பணிது என்பது சொன்னால், அது உண்மையிலேயே அவன் விரும்பி செய்கிறான்னு சொல்ல முடியாது, இயற்கையாக செய்ய வைக்கிது. உண்மையிலே என்னன்னா அல்லாவே சொல்கிறான். நம்மளாம் யாருடைய அடியார்கள்? சரி, காஃபிர் யாருடைய அடியார்கள்? முடிஞ்சு போச்சு. அவன் கட்டுப்பட்டு தான் ஆகணும் இந்த இயற்கைக்கு. இப்போ அவன் அல்லாஹுடைய அடிமை என்பதை அவன் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இயற்கையாக அவன் யார் தான்? அல்லாஹுடைய அடிமை தான். எல்லாருமே இபாதத் தான். மஹ்லூக் அத்துணை பேர்களும் அல்லாஹுடைய இபாதத்துகள் தான், அதாவது அடிமைகள் தான், அடியார்கள் தான். இது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? நாத்திகன் சொல்கிறான், நான் இயற்கையை தான் நம்புகிறேன், அல்லாஹ்னு ஒருக்க அல்லாஹுடைய அடிமை பாணின்னு சொன்னால் நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் சுதந்திரம் அப்படிங்கிறான். அப்படி சொல்கிறான்ல. இப்படி அவன் சொன்னாலும் கூட இயற்கையில் அவன் யார் தான்? அல்லாஹுடைய ஆபீத். அப்போ இது வந்து கவுனியாங்கிறது. அப்போ விரும்பினாலும் விரும்பாட்டாலும், வணங்கினாலும் வணங்காவிட்டாலும், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயற்கையிலேயே அவன் யாராக இருக்கிறான்? ஆபீத், அதாவது இறைவனுடைய அடியானாகவே இருக்கிறான். இது ஒரு இபாதத். அதனால தான் இயற்கைக்கு கட்டுப்பட்டாகிறான். அவன் இயற்கைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானா இல்லையா? இரவு பகல் என்று வருகிற பொழுது இரவில் என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறான், பகலில் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறான். அல்லாஹ் வந்து சொல்கிறான், இரவை உங்களுக்கு எதா ஆக்கியிருக்கிறோம் மஆஷுங்கிறான். அப்படி தானே? பகலை எது ஆக்கிறோம்? மஆஷுங்கிறான். பகல் வந்து வாழ்வதற்காக வேண்டி, வாழ்வாதாரத்தை தேடுவதற்கும், இரவு என்பது எதற்காக வேண்டி? நீங்கள் ஓய்வு எடுப்பதற்கு. இது அவன் செய்கிறானா இல்லையா? ஆக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அதை செய்கிறான் இல்லை, இயற்கையாக அதை செஞ்சுட்டு போயிடுறான். அதுக்கு தான் கவுனியாங்கிறது. இன்னொன்று புரிஞ்சிச்சா? கவுனியா புரிஞ்சிச்சா? சரி, இன்னொன்று என்னது? ஷரஇய்யா. ஷரஇய்யா கவுனியா என்பதற்கு என்ன உதாரணம்? ஒரு வசனம் சொல்லணும்ல. சூரத்து மரியம் 19வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா அத்தர் ரஹ்மானு அப்தா அப்படிங்கிறான். வானங்களிலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் ரஹ்மானுடைய அடிமையாக, அடியாராகவே இருக்கிறார்கள். வானத்தில் உள்ள பூமியில் உள்ள ஒவ்வொன்றுன்னா மனுஷன் காஃபிராக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, மஜூசியாக இருந்தாலும் சரி, யஹூதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் சரி, என்னதான் செஞ்சிடறான்? அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் தான். 19ல் 93. இது கவுனியாவுக்கு மிசால், உதாரணம். கவுனியானா என்ன சொன்னோம்? கவுனியானா என்னது? இயற்கை. ரெண்டாவது அவன் ஷரஇய்யா அப்படின்னு சொன்னால் மார்க்கம் கட்டளையிடக்கூடிய இபாதத்து, வழிபட்டு நடக்கிறது, தூதர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அல்லாஹ் சொன்ன வணக்கங்களை அவன் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் என்னது? ஷரஇய்யா. புரியுதா? ஷரஇய்யானா புரிஞ்சிச்சா?
அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரத்து ஃபுர்கானில் 25வது அத்தியாயத்தில் 63 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவுடன் நடக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறார். இது ஷர்ஈ. இவன் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறான்னு சொன்னால் அந்த இபாதத்து ஷர்ஈ. அவன் இரவு பகலை எல்லாத்தையும் அனுசரித்து நடக்கிறான்னு சொன்னால் அது இயற்கையில் நடக்கிறான். அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கிறான் இல்லை அவன். அதுக்கு என்ன சொல்லிடுவான்? இயற்கையினுடைய விதி அப்படின்றான். இயற்கையின் விதின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? இயற்கை விதின்னு சொல்லி அதன்படி நடக்கிறானா இல்லையா? எதை வச்சு நடக்கிறான்? இயற்கையின் விதின்னு சொல்லி நடக்கிறான். அது கவுனியா, நிர்பந்தமாக அவன் நடந்து ஆகணும், முடிஞ்சு போச்சு. இயற்கையின் விதி, அது இயற்கை மேலே தலையை போட்டுட்டு போயிடுறான். நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறோன்னு சொன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டோம். இது என்ன இபாதத்து? இது ஷர்ஈ, மார்க்கம் சொல்லிச்சு. அதனால தான் நான் என்ன செய்கிறேன், வெளியில் போகும்போது அங்கங்கே பார்க்காம தலையை குனிந்து நடக்கிறேன், அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது, ஹராமை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஷர்ஈ, நம்மளே ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். புரியுதா? சரி. அதனால தான் இந்த ஷர்ஈ செய்யக்கூடியவர்கள், ஷர்ஈ இபாதத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் புகழுகிறான், அவர்களை பாராட்டுகிறான், அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான். கவுனி என்கிற அடிப்படையில் இபாதத் செஞ்சால் அவனுக்கு புகழும் கிடைக்காது. அது இயற்கை, அப்படி செஞ்சுட்டு போயிடறான். அப்படி தானே? அதில் என்னது இல்லை, அதில் உண்மையில் நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, புகழும் இல்லை. அது சும்மா ஒரு சாதாரண விஷயமாக ஆகிவிடும். சரி, அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நம்ம ஒருமைப்படுத்த வேண்டும். அவனை மேலே படித்தமா இல்லையா? என்ன செய்யணுமா? அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல். ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். யஅ்புதூன் அர்த்தம் என்ன சொன்னோம்? யுவஹிதூன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி நம்முடைய வணக்கங்கள். அல்லாஹ் அதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் மனுஷனையும் ஜின்னையும் படைச்சது அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. வணக்கமா செய்யறா எப்படி செய்யணும்? அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொல்லி வணங்குவதற்கு படைச்சிருக்கான். கண்டதையெல்லாம் வணங்குறதுக்கும் கொண்டதையெல்லாம் கொள்ளுக ஏற்றுக்கொள்வதற்கும் மனுஷனை படைக்கல. நாங்கள் தான் அல்லாஹ் வணங்குறதுன்னு படைச்சாதான் வணங்குறோம், சிலையை வணங்குறோம். அல்லாஹ் வணங்குறதுன்னு படைச்சாதான் வணங்குறோம், கபரை வணங்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கா? அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் இல்லா லியஅ்புதூன். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். இப்போ தௌஹீதினுடைய வகைகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்க போகிறோம். தௌஹீதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருமைப்படுத்துதல். ஒருமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய இபாதத்தில் எந்தவித இணை கற்பித்தலும் கூடாது. அதுதான் ஒருமைப்படுத்தலுடைய அர்த்தம். அப்படி தானே? அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவனுடைய வணக்கத்தில் யாரையும் கூட்டாக்குதல் கூடாது என்பதுக்கு தான் ஒருமைப்படுத்துதல். அப்போ அவனுக்கு இணையாக்காமல வணங்குறது. அது யாராக இருந்தாலும் சரியே, நபியாக இருந்தாலும் அவரை கொண்டு போய் இணையாக்கிடக்கூடாது. ரசூலுல்லாஹ், மூசா, ஈசா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்க்கும்போது சில முஅஜிசாத்துக்களை செஞ்சாங்க. அவங்க செய்கிற முஅஜிசாத்துக்களெல்லாம் பார்க்குற பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹுடைய இறைத்தன்மை அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. நஅூது பில்லாஹ் வல் இயாது பில்லாஹ். அல்லாஹுடைய இறைவனுடைய அந்த தன்மைகள் என்ன? ஹயாத்தாக்குறது, மௌத்தாக்குறது, அதை செஞ்சாங்க தானே. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் நான் சொல்வேன் சொன்னாங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க தானே. நீங்கள் எவ்வளோ பேங்கில் பணம் போட்டிருக்கிறீங்க சொல்லிடுவாங்க. அந்த காலத்தில் பேங்க் இல்லை, இருந்தாலும் உங்கள் வீட்டில் என்ன, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன நாஸ்டா பண்ணீங்க, உங்கள்கிட்ட கேட்டு தான் தெரியும். அது நீங்கள் உண்மையும் சொல்லலாம், பொய்யும் சொல்லலாம், அது வேறு விஷயம். எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் தான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல. உங்கள் வீட்டில் என்ன இருக்குங்கிறத நான் சொல்லி போடுவேன் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு. அப்போ இந்த தன்மையெல்லாம் இருக்குது. அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வாய்க்கிறதா, அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் கொண்டு போய் கொடுத்துட்றதா? அப்போது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி வணங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நபியையும், எந்த முர்சலான ரசூல்மார்களையும், எந்த நெருக்கமான மலக்குகளையும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான மலக்கு, அவங்களையும் சரி, எந்த தலைவரையும், எந்த மலிக்கையும், பெரிய அரசராக இருக்கிறார், அரசரை கொண்டு போய் சேர்த்துடலாமா? நாங்கள் சவுதியில் தாவாவில் போயிட்டு இருக்கும்போது
எங்களோட தாய் ஒருத்தர், ஆங்கில மொழி தாய், ஒரு பிலிப்பின் நாட்டுக்காரர் ஒருத்தர்கிட்ட தாவா பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் அந்த சபையில் இருக்கிறோம். அப்போ அவர் இங்கிலீஷில் தாவா பண்ணும்போது அவர் சொன்னார், உன்னுடைய இலாக என்னன்னா, யாரையும் இலாக கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் அவன் தான் அப்போ இருக்கிறான். அப்போது ஜார்ஜ் புஷ் தான் எனக்கு கடவுள் மாதிரி தெரியுது அப்படின்னா. எதை வச்சுப்பா சொல்கிறா அப்படின்னு. ஜார்ஜ் புஷ் நினச்சா ஒரு நாட்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆப்கானிஸ்தானில் அப்போ வார் டைம், அந்த டைமில் சொல்கிறேன். அப்போ அவன் நினைத்தா எதை வேண்டுமானாலும் செய்கிறார். இந்த நாட்டுக்கு ஒரு கட்டளை போட்டோன்னா உலகமே ஏற்றுக்கொள்ளுது. முழு அதிகாரம் இருக்கிறது. அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறத கண்கூடாக பார்க்குற பொழுது அந்த அதிகாரம் படைத்தவரை நான் இலாக கடவுள் என்று சொல்வதில் என்ன குற்றம் இருக்க முடியும்? கேள்வி புரியுதா அப்படின்னு. அப்போ இவங்க டக்குன்னு ஷேக் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி வாஸ்தவம், அவ்வளோ அதிகாரம் அவருக்கு இருக்குது. அவர் சொன்னால் எல்லா நாடும் அரபு நாடு வரைக்கும் அடிமைப்பட்டு தானே கிடக்குது, ஏற்றுக்கிற வேண்டியது இருக்குது. சரி, அவருக்கு உடல்நிலை பாரு, சின்ன விஷயந்தான், அவன் அதை கூட சிந்திக்கல பாரு. இப்போ ஜார்ஜ் புஷ்ஷுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் என்ன செய்வார்? அவன் யோசிச்சார். யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை தானே. அவர் டாக்டர்கிட்ட போவார். இப்போ அவர் கேட்டார், ஷேக்கு கேட்டாங்க, அப்படியானால் ஜார்ஜ் புஷ்ஷு உலகத்தையே அடக்கி கைக்குள்ள வச்சுக்கிறாரு. இப்போ இவர் உடல்நிலை பாதிக்கப்படுகிற பொழுது இவருடைய உடல்நிலைக்கு சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர் யாரை விட பெரிய ஆள் ஆகிட்டார்? இப்போ யாரோட பெரிய ஆள்? ஜார்ஜ் புஷ்ஷோட பெரிய ஆள். அதனால் அந்த டாக்டரை நம்ம என்ன செஞ்சலாம்? இலாகுன்னு சொல்லலாம் தானே. அதனை நீதி, அதனை இயற்கை, அதனை அறிவு சொல்லுது. ஆமாம், சரி. அப்போ அவரை நம்ம இப்போ யார்? ஜார்ஜ் புஷ்ஷுக்கு வைத்தியம் செய்த வைத்தியர் இப்போ யார்? பெரிய இலாகு. சரி, அந்த இலாகு எந்த இலாகு? ஜார்ஜ் புஷ்ஷுக்கு வைத்தியம் பார்த்த அந்த மருத்துவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் என்ன செய்வார்? இது முடிவில்லாத இலா. அப்போ என்ன சொல்ல வரீங்க? வல்லாஹி சொல்கிறேன், இந்த ஒரு சின்ன விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் கல்பை மாற்றிட்டான். அப்படி யோசிச்சார். ஆமாம், தப்பு தான். அதனால தான் சொல்கிறோம், ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன். என்ன சொல்கிறாங்க? சரியாகத்தான் தெரியுது. இறைவனை பொறுத்தவரையில் அவனுக்கு எதுவுமே தேவையும் இல்லை, பலகீனமும் இல்லை, அவனுக்கு தூக்கம் இல்லை, மறதி இல்லை, அவனுக்கு யாருக்கு நிகரும் இல்லை. இந்த இறைவனை இலாக ஏற்றுக்கொள்வது நல்லதா, அல்லது பலகீனமும் ஒருவருக்கு மேலே தேவை பெறக்கூடியவராகவும் ஒருவரைக்கான ஒருவர் மிஞ்சிருக்கிற மாதிரி எஞ்சிருக்கிற மாதிரியான மிகைக்கிற மாதிரியான தன்மை உள்ள ஒரு சூழ்நிலை உள்ள ஒருவனை கடவுளாக எடுக்கிறதா, அல்லது ஏக ஆற்றல் உள்ள ஒருவனை கடவுளாக எடுத்துக்கிறா? சொல்லுங்க அப்படின்னு. இல்லை, ஏக இறைவன் ஒருவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, எல்லா ஆற்றலும் முற்றிலும் இருக்கக்கூடியவனை தான் கடவுளாக ஏற்றுக்கிறேன்னு என் அறிவு சொல்லு. அப்படி தானே? அப்போ அதுதான் அல்லாஹ். அப்படியான அந்த அல்லாவை நானும் ஏற்றுக்கிறேன். அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஒரு சின்ன பாருங்கள், இவர் நல்ல படித்தவர், ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவர், ஒரு சின்ன விஷயம் அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது தெரியல. அப்போ ஒரு சின்ன விஷயத்தை அதை அப்படியே எடுத்து விட்ட பிறகு அங்கேயும் களிமா சொல்லிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். அப்போ இதுதான். அப்போ ரப்புல் ஆலமீன் என்று சொல்லக்கூடியவன், அவன் இடத்தில் ஆற்றல் ஒருத்தருக்கு இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய இறைத்தன்மையில் உள்ள சில தன்மைகளை செஞ்ச மாதிரி தெரியுது என்று சொல்லி அவரை கொண்டு போய் இலாக ஆக்க முயற்சி பண்ணிங்கன்னா அவர்கிட்ட சிலது பலகீனம் இருக்கிறத. உங்கள் கருத்துப்படிக்கு அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டீங்களே, பலகீனம் தானே, பலகீனம் ஆயிடுச்சு. அவர் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒருவர் எப்படி உங்களை காப்பாற்றக்கூடிய இலாக இருப்பார், கடவுளாக இருப்பார்? இருக்க முடியாது. ஆக இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துத்தான் இங்கு நம்ம பார்க்குறோம், எந்த அரசனும் கடவுளாக இருக்க முடியாது. அப்போ ரப்புல் ஆலமீன் அவன்தான் நம்முடைய இறைவனாக இருக்கிறான். அன்போடும் கண்ணியத்தோடும் ஆசையோடும் பயத்தோடும் வணக்கத்தை அவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். பயமும் இருக்கணும், ஆசை இருக்கணும். அது என்னங்க பயமும் ஆசை? ரகுபத்து, அரபியில் சொல்ற ரகுபத்து ரகுபத், ரகுபத்து ரகுபத், ஆசை பயம். அது என்ன ஆசை பயம்? யார் சொல்றா? ரகுபத்து ரகுபத், தர்கீப் தர்ஹீப்.
அதான் ரப்புல் ஆலமீன் உடைய ரஹ்மத்து மேலே நமக்கு ஆதரவு, ஆசை, அவன் கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கம் இது மேலே ஆசை, நரகன்னு ஒன்று இருக்குது அது மேலே பயம். அப்போ ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு ரெண்டுமே சமமாக இருக்கணும். சொர்க்கத்துக்கு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டு வணங்குறேன் அது மட்டும் இல்லை, நரகத்தையும் பயந்து வணங்குறேன், ரெண்டு இருக்கணும். ரஹமத்து அதாபு இந்த ரெண்டையும் சேர்த்து, அதான் ரஹபத்து ரஹபத்தும்பாங்க. அப்போ அல்லாஹ்வை வணங்குறது என்பது பிரியத்தோடு, நேசத்தோடு, கண்ணியத்தோடு, ஆசையோடு, பயத்தோடு, அதாவது சொர்க்க நரகம் இவைகள் பயத்தோடு, இவைகளை இத்துணையும் சேர்த்து அந்த இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு மட்டும்தான் என்னுடைய வணக்கம். ஒரு மலக்கு கூட பக்கத்தில் வர முடியாது இறைவனுடைய வணக்கத்து விஷயத்தில், ஒரு ரசூல் கூட பக்கத்தில் வர முடியாது. நாம் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரம் வைத்திருக்கக்கூடிய பெரிய அரசன் கூட அல்லாஹ் பக்கத்தில் அவனுடைய தன்மைகளை ஒரு சிறிய அளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அடிப்படையில் தான் ரப்பை நாம் வணங்க வேண்டும். சரி, அப்படி வணங்கக்கூடிய அந்த தௌஹீது தான் எத்தனை வகை? 3 வகை. உங்கள் கையில் இருக்குதா அந்த புக்கு? ஆமாம். இப்போ அதை அதுக்கு அடுத்தது இந்த பாடத்தை இணைச்சிக்கிறேங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு நோட்ஸாக உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். அப்போ தௌஹீத் எத்தனை வகையில் நமக்கு தெரிஞ்ச பாடங்களும் கூட. தௌஹீத் எத்தனை வகை ஒரு மூமின் கண்டிப்பாக தெரிஞ்சாகும். இந்த அக்கீதா வகையை பற்றி இங்கே கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு கீழே அக்ஸாமு தௌஹீத் இருக்கா? தௌஹீத் 3 வகைகள் இருக்கா? இந்த புத்தகம் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குதா? உங்களுக்கு இல்லையா? அதை எடுங்க. தௌஹீத் எத்தனை வகை? 3 வகை. சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த தௌஹீது ருபூபியா, உலூஹியா, அஸ்மா சிஃபாத்து இதை பற்றி தெரியாதனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ்க அர்த்தம் தெரியாமல் ஆகிப்போச்சு. அதான் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியான யாரும் இல்லை. அழகாக சொல்லிட்டான், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். எங்கே போயிடுறான்? கபரில் போய் துவா கேட்குறான். நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்ப்பா இது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. நஃபி இஸ்பாத். நஃபி என்னது? லா இலாஹ் எந்த இலாகும் இல்லை, நஃபி. இஸ்பாத் என்னது? இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இஸ்பாத் சுபூத்துங்கிறோம்ல. அப்போது நஃபி இஸ்பாத்து சேர்ந்து அழகா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுறான். சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்? ஒரு கபரை பார்த்த உடனே அங்கே போய் இலா ஹதரத்தில் முஸ்தபா ஹபீப்னா செய்தெல்லாம் முடிஞ்சிச்சு, துவா கேட்டார். எவ்வளோ பெரிய கொடுமை! என்னப்பா அவர்கிட்ட போய் துவா கேட்குறான்? அவர்கிட்ட கேட்டேன். இதில் பாருங்கள், இந்த சூஃபியாக்கள் கேள்விப்பட்டிருக்கல, சூஃபியாக்கள், இந்த தரீக்கால உள்ள சூஃபியாக்களுடைய மடமைத்தனத்தை பாருங்கள். நான் ஒரு சூஃபிக்கிட்ட போனேன் பையாத்து வாங்கிறதுக்காக. 40 நாள் கல்வத்தில் இருந்தேன். அப்போ அவன் அல்லாஹ்வை பற்றி எனக்கு படித்து கொடுத்தார். எப்படி படித்து கொடுக்குறாருன்னா, எப்படி ஒரு குழப்பமான ஒரு இது என்ன அர்த்தம்னா, இந்த தௌஹீது உலூஹியா ருபூபியா அஸ்மா சிஃபாத் தெரியாதான் காரணம். சரி, அல்லாஹ் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. வழிகட்ட கூட்டத்தினர்களுடைய அகீதாவில் ஒரு சின்ன பாயிண்ட் சூஃபியாக்களுடைய அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டுப்பீங்க, தரீக்கத்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஹக்கீக்கத்து, மாரிஃபத்து இப்படின்னு சொல்லுவாங்க. ஷரியாத்து, ஹக்கீக்கத்து, தரீக்கத்து, மாரிஃபத். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படித்தரம் இருக்குது. முதல்ல ஷரியத், அப்புறம் தரீக்கத், அப்புறம் ஹக்கீக்கத், அப்புறம் மாரிஃபத். 4 அம்சம். சரியா? இது குழப்பமான அக்கீதாவையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அக்கீதா சஹீஹாவுக்கு போயிடுவோம். இது என்ன தரீக்கா? ஷரியாத்துனா என்ன? மார்க்கம். நம்ம எல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை. இது ஷரியத். ஷரியத்தில் இருந்துட்டு தரீக்கத்துக்கு போயிடணுமா? என்னங்க தரீக்கத்துனா வழி. தரீக்கத்துனா என்ன? காதிரியா, ஷாதுலியா, நக்ஷபந்தியா, திஷ்தியா, ரிஃபாயியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தரீக்கா. இதெல்லாம் தரீக்கா. இந்த தரீக்காவுக்கு போயிடணும். அப்போ ஒரு மனுஷன் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு நேர்வழி பெற வேண்டுமானால் ஒரு தரீக்காவில் இருக்கணும். ஒன்று காதிரியா தரீக்காவில் இருக்கணும். அந்த ஷேக் அப்துல் கார் ஜெயிலானியை ஷேக்காக எடுத்து, ஷேக்காவும் முர்ஷிதா, எனக்கு அவர் தான் ஷேக்கு, வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு எடுத்து அந்த தரீக்கா சொல்லித்தரக்கூடிய சில ஹலக்காத்துகளை, சில தஸ்பீஹாத்துகள், திக்ரு அதெல்லாம் சொல்லித்தருவாங்க. அதெல்லாம் கல்வத்தில் உட்காந்து, தனிமையில் உட்காந்து திக்ரு செய்கிறது.
அது அல்லாஹ் 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 அல்லாஹ், அது லஹு 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 லில்லா 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 அப்படின்னு சொல்லி 1000 தடவை 100 தடவை ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இது என்னது தரீக்கா. அப்போ ஒருத்தர் ஷரியத்திலிருந்து எங்கே போகணும்? தரீக்கத்தை கடைபிடிக்கணும். தரீக்கத்தில் அப்படியே பாடம் படித்து 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 ஹக்கீக்கத்துக்கு வந்துடும். ஹக்கீக்கத்துனா என்ன? ஹக்கீக்கத் உருதுல கூட ஹக்கீக்கத்துனா என்ன? உறுதி. உறுதினா என்ன? அவனுக்கு அல்லாஹ் என்பது உறுதியாகிட்டான். ஏன்? தரீக்காவுக்கு போய் தான் அல்லாவை தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவன் உண்மையாயிடுச்சு, யதார்த்த நிலைம்பாங்க. இன்னும் சொல்ல போனால் யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கிட்டான், அல்லாவுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்ச பிறகு கடைசியாக என்ன இருக்கிறது? ஹக்கீக்கத்துக்கு வந்த பிறகு தான் மாரிஃபத்தை அடைவார். மாரிஃபத்தை அடைந்தவர்களில் ஒரு பெரிய ஒரு ஷைத்தான் தான் மன்சூருல் ஹல்லாஜ். இராக்கில் அவன் அனல் ஹக் அப்படின்னு சொன்னான், நான் தான் இறைவன் அப்படின்னா. கொண்டுட்டாங்க. கொண்டுங்கன்னு அங்கே உள்ள அதாவது ஈராக்கு உள்ள நீதிபதிகள் உலமாக்கள்லாம் பத்துவா கொடுத்துட்டாங்க, அனல் ஹக்குன்னு சொன்ன மன்சூருல் ஹல்லாஜை கொண்டுருங்க அப்படின்ட்டான். ஏன் கேட்டால் அவன் மாரிஃபத்தை அடைஞ்சிட்டானா. எங்கேருந்து வந்துட்டானா? ஷரியத்திலிருந்து தரீக்கத்துக்கு போய் தரீக்கத்திலிருந்து ஹக்கீக்கத்து உண்மை நிலை யதார்த்த நிலையை புரிஞ்சு அதுக்கு ஒரு மாரிஃபத்துக்கு. மாரிஃபத்துனா என்ன? அறிதல். அல்லாவை அறிஞ்ச உடனே அவன் அல்லாவை போயிட்டான், அல்லாஹ் அவனாக மாறிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வல் இயாது பில்லாஹ். மாரிஃபத்துனா புரிஞ்சிச்சான். ஃபனா ஃபில்லாம்பாங்க. ஃபனா ஃபில்லானா அவர் அழிஞ்சி அல்லாஹ் ஆயிட்டார். அதைத்தான் வஹ்தத்துல் வுஜூதும்பாங்க. வஹ்தத்துல் வுஜூதுனா தமிழில் என்ன சொல்கிறது? எல்லாம் கடவுள், அத்வேக குழு, எல்லாம் கடவுள், இதுவும் கடவுள் தான். அப்படின்னு கபூரில் போய் துவா கேட்குறது தப்பா? ஏன்? அதுவும் கடவுள். இது ஏன்? மாரிஃபத். நமக்கு தெரியாது. மாரிஃபத்தை அடைஞ்ச ஆரிஃபு பில்லாக்கள், அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆரிஃபு பில்லாக்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வை அறிந்தவர்கள். அல்லாஹ்வை அறிந்தவங்களுக்கு தெரியும் அது கபர் இல்லை, அதில் அல்லாஹ் இருக்கிறான்னு தெரியும். இதை அடைய வேண்டும் என்று சொன்னால் தான் அந்த தரீக்காக்கு போய் தரீக்காலிருந்து அப்படியே போய் சில நிலைகள் அடைந்து மாரிஃபத்துக்கு போயிடும். சரியா? அப்போ அந்த மாரிஃபத்தை அடைந்ததாக சொல்லி கொண்டிருந்த ஒரு ஷைத்தான், அவனை ஷேக்காக நான் ஏற்றுக்கொண்டு அவன்கிட்ட போய் 40 நாள் கல்வத் இருந்தேன். தனிமையிலிருந்து அப்படியே அவர்கிட்ட சூஃபியத்தில் இருந்து போய் என்ன பண்ணான்னா, நான் அவர்கிட்ட போய் பையத்து எடுக்கிறதுக்காக நீ போயிருந்தேன். அப்போ எனக்கு அல்லாவை பற்றி அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்னா, இப்போ என் பேர் அப்துல் மஜீத். சரி அப்துல் மஜீத், உன்னுடைய கையை வெட்டி போட்டாச்சு. இப்போ என் கை துண்டை கிடக்குது. யாருடைய கைங்க? அப்துல் மஜீதுடைய கை. இன்னொரு கையும் வெட்டி போட்டாச்சு. யாருடைய கை? ஒரு காலை வெட்டி போட்டாச்சு. யாருடைய கால்? சரி, எல்லாம் உடைய. அப்போ உடையவன் யார்? என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்லும்போது? இவருக்கு உடைய கை, இவருடைய கால், இவருடைய கண், என்னுடைய உறுப்புகள் எல்லாம் துண்டு துண்டாக போட்டிருக்கு. இவருடைய மண்டை, இவருடைய மூக்கு, இவருடைய கண், இவருடைய அது இது எல்லாம் இவருடைய உடையங்கிறீங்க. உடையவன் யார்? ஜாத் யார்? அந்த ஜாத் யாருங்க? அதான் அல்லாஹ். இப்போ யார் அப்துல் மஜீத்? யார்? நஅூது பில்லாஹ் வல் இயாது பில்லாஹ். யார்? இது உனக்கு தெரியாது. பார்க்கும்போது நீ இது அப்துல் காதர், இது ரஃபீக், இது அக்ரம், இது அது அப்துல் மஜீத், இப்படித்தான் தெரிஞ்சுக்கிறவீங்க. ஆனால் இந்த இல்மு அடைஞ்சவங்க தான் யார்? ஆரிஃப் பில்லாஹ். அவங்களுக்கு தெரியும் இவரும் அல்லாஹ், அவரும் அல்லாஹ். புரிஞ்சுச்சா? பார்க்கறதெல்லாம் அல்லாஹ். நஅூது பில்லாஹ். இந்த ருபூபியா, உலூஹியா, அஸ்மா சிஃபாத்துங்கிற அடிப்படையில் அகீதாவை படிச்சிருந்தா இந்த குழப்பம் வந்திருக்காது. சரி, இன்னும் உங்களுக்கு புரியத்துக்கு சொல்லட்டுமா? ஒரு லைட் அங்கே வைக்கிறீங்க, சுற்றி கண்ணாடி வச்சுருக்கிறீங்க, கிளாஸ் போட்டிருக்கு. இப்போ வச்சது ஒன்று தானே, இதில் பார்க்குற கண்ணாடி எல்லாத்துலேயும் தெரியும். ஒரு 10 கண்ணாடி வச்சா 10 கண்ணாடிலையும் தெரியும். எத்தனை லைட்டு தெரியுது? இப்போ 10 லைட்டு தெரியுது. நீங்கள் 10 லைட்டுன்னு சொல்லுவீங்களா, ஒரு லைட்டுன்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க, 10 தெரியுதுங்க. அது பிம்பங்கள், அது அப்படித்தான் தெரியும். அந்த எல்லாம் சேர்ந்து இந்த ஒன்று. நீ பார்க்கிறது எல்லாம் அப்படித்தான். இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு சேர்ந்து அல்லாஹ். உதாரணம் பார்த்தீங்களா? மிசால் இப்படித்தான் அல்லாஹ் புரிஞ்சுக்கிறது. லட்சணத்தை பார்த்தீங்களா? எல்லாம் சேர்ந்து அல்லாஹ், அல்லது அந்த அல்லாஹ் தான் எல்லாம்.
இதுதான் வஹ்தத்துல் வுஜூத். இந்த கொள்கையை தான் இப்னு அரபி என்று சொல்லக்கூடியவன் சொன்னான். அவனும் ஈராக்கு தான். கேள்விப்பட்டிருக்கேன், இப்னு அரபின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனை கண்டிச்சே ஒரு அகீதத்து இப்னு அரபின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான், அவனுடைய கெட்ட அகீதாவை நினைச்சு. அதே மாதிரி பிஸ்தாமி அப்படின்னு ஒரு, இவங்கெல்லாம் யாருன்னா ஈராக்கு, எகிப்து எல்லாம் அங்கேருந்து வந்தது தான், நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சது இல்லை, அங்கேருந்து இறக்குமதி தான். இந்த ஷியாவுடைய கொள்கையிலிருந்து அப்படியே வந்து லீ ஹம்சத்துன் லியூது ஃபீ பிஹா ஹர்ரல் வபா அல் முஸ்தஃபா வல் முர்தல்லா வபனாகுமா ஃபாத்திமா. அவன் எழுதி வச்சிருக்கிறான் மௌலிதில். என்ன அர்த்தம்? லீ ஹம்சத்துன், உனக்கு 5 பேர்கள் இருக்கிறார்கள். லீ ஹம்சத்துன், அது ஒரு கவிதை, ஒரு பாட்டு. லீ ஹம்சத்துன் லீ ஹம்சத்துன், நமக்கு 5 பேர்கள் இருக்கிறார்கள். ஹர்ரில் அல் வபா, அதாவது வாந்தி பேதி இந்த மாதிரியான குழப்பங்கள்லேருந்து பாதுகாக்கிறது எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர்கள் இருக்கிறாங்க. அல் முஸ்தஃபா வல் முர்தல்லா வபனாகுமா அல் ஃபாத்திமா. அதில் கூட அல்லாவுக்கு இடமில்லை பாருங்க. அல் முஸ்தபா, 5 கடவுளில் யார்? ஒன்று முஸ்தஃபா. முஸ்தபானா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தபான்னு சொல்லுவாங்க. ஒல் முர்தல்லானா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, ஒல் முர்தல்லாலாம் சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு. 2 ஒபுனாஹுமா, அவர்கள் அவர்களுடைய மக்கள் 2 யார்? ஹசன் ஹுசைன். 4 பேர் ஆயிடுச்சா? ஒபுனாஹுமா அல் ஃபாத்திமா. 5வது யார்? 5. மொத்தம் உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க? லீ ஹம்சத்துன், 5 பேர் இருக்கிறாங்க. அதில் அல்லாவுக்கு கூட ஒரு கொஞ்சம் இடமாவது கொடுக்குறான். அல்லாஹ் முதல்ல சொன்னா அதுவும் இல்லை. அல்லாஹ் எங்கே பார்ப்போம்? இவன் தான் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறான், எல்லாம் சேர்ந்து அல்லாங்கிறான்ல. இதுதான் கெட்ட கொள்கை, அகீதா ஃபாசிதா. இந்த கொள்கை தான் இன்னைக்கு உள்ள சுன்னத் ஜமாத்துக்காரங்கள்ட்ட இருக்குது. ஆனால் அவனுக்கு இப்போ நான் கொஞ்சம் விரிவாக சொன்னேன், ஏன் தரிகாக்குள்ளே போனதுனால விரிவாக சொல்லிட்டேன். இவன் தரிகாக்கெல்லாம் போகாததுனால இவனுக்கு விரிவாக தெரியாது. இவன் மொட்டையாக அவன் ஆலிம்சா அந்த பெருனா ஜமாலி கமாலிலாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு தர்கால போய் கேட்குறான். ஆனால் உண்மையிலேயே இந்த கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை. இதை மாதிரி நிறைய இருக்குது. அவங்க இதை என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதை வெளியில் சொல்லக்கூடாதுமாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு சொல்லித்தரும்போதே இந்த கொள்கையை பாமர மக்களுக்கு சொல்லக்கூடாது, முட்டையை அவங்கள்ட்ட சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு இது புரிஞ்சிக்கிற முடியாது, அதுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கணும், அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும்பாங்க. சரியா? இப்போ நான் போட்டு உடச்சிட்டேன் அவங்கள்ட்ட. ஏன்னா இதுதான் கொள்கை. இது அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க அசரத்திட்ட கூட கேட்டாலும் தெரியாது. ஏன்? அவன் அந்த தரிகாக்கு போகலை. தரிகாக்கு போய் கல்வத்துக்கு போனால் மட்டும்தான், அந்த மாரிஃபத்துடைய ஷேகை சந்தித்தா மட்டும்தான் அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். அது ஒரு அவங்களுக்கு போட்டுக்கொண்ட சட்டம். யாருக்கு பொதுமக்களுக்கு சொல்லவே கூடாது சட்டத்தை. ஏன்? அவன் குழம்பி போயிடுவான். பார்க்குறோம் அல்லாங்கிறனால. அப்போ அங்கே பார்த்தா முருகனை பார்த்தா அங்கேயும் கும்பிட்டுக்கலாம். வேறு போகிற அங்கங்கே சிலைகள் இருக்குல்ல, அதை பார்த்தெல்லாம் குண்டுக்கிறோம். கேட்டால் அல்லா பார்க்குறதெல்லாம் அல்லாஹ் வஹ்தத்துல் வுஜூத். நஊது பில்லாஹ் வல் இயாது பில்லாஹ். இப்போ தௌஹீத் அந்த ஸ்ட்ராங்காக அதனுடைய வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மோசமான கொள்கை உள்ள நுழையாது. அப்போ ரொம்ப முக்கியம் அந்த வகைகளை படிக்கிறது. இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றுவான், தடுமாற்றம் வந்துடும். சில பேர் தௌஹீதில் இருந்து திடீர்னு தர்காக்கு போயிடுறாங்களே, ஏன்? இது ஸ்ட்ராங்காக பதிய இல்லைன்னு அர்த்தம். பார்த்தாரு சரியாத்தானே இருக்குது, அவன் சொல்கிறது சரியாத்தானே. நம்மள இப்போ கூட சொல்ல நினைச்சான். அவனும் குரானத்தை சொல்கிறான், அவனும் ஹதீஸை சொல்கிறான், அவனும் சில ஆயத்துக்களத்தில் சொல்கிறான், சில சஹாபாக்களுடைய முன்மாதிரி எத்தனை சொல்கிறான். சரியாத்தானே இருக்குது, சரியாத்தானே இருக்குது. தௌஹீதில் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா இவன் சொல்கிறதெல்லாம் போலின்னு தெரிஞ்சுப்போம். அதனால தான் நம்மளில் சில பேர் மாட்டிக்கிறான். சில இளைஞர்கள் அப்படியே தௌஹீதுக்கு வந்த மாதிரி இருந்தவனே அவன் பேசுனவனே அப்படியே வெளியே போயிடறான். அவன் அல்லாஹ் புகழ் தான் சொல்கிறாங்க. மௌலிது ஓதனா என்ன, குரானை ஓதனா என்ன? ஏன் குரானே மௌலிதுதான்ட்டான், குரானே மௌலிதுன்ட்டான். குரானை அல்லாமல் மௌலிது ஓதுறான்ட்டான். என்னடா அல்லாஹ் மௌலிது ஓதுறாங்கிறடா, என்னடான்னு கேட்டால், தப்பத்தியே தான் அபிலஹபின் ஒ தப்பு மாகனா அணுகும் அழுகுமா கசப் குரான் வசனம் இருக்குது. அல்லாஹ் மௌலிது ஓதுறான். தப்ப அபுலஹபோட கை நாசமாக போகட்டும் அப்படின்னு அவனை ஏக வசனத்தில் எல்லாம் திட்டுறானா இல்லையா? யாருக்காக வேண்டி திட்டுறான்? நபிகள் நாயத்துக்கு புகழ்றதுக்கு தானே திட்டுறான். இப்போ யார் மௌலிது ஓதிட்டா? அல்லாஹ் மௌலிது ஓதுறான். ஆதாரத்தை பார். பார்த்தோடனே நம்மால் ஆமாம் கரெக்டு தானே, தப்பத்தியே தான் வசனம் குரானில் இருக்குது, எடுத்து சொல்கிறாரு. அது திட்டுறது அல்லாஹ் அபுலஹபை தான் திட்டுறான். யாருக்காக வேண்டி? ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி. அப்போ ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் புகழ்றான். முடிஞ்சு போச்சே. அதைத்தான் நம்மளும் புகழ்கிறோம். புரிஞ்சிச்சா அந்த லாஜிக்? அந்த தர்க்க ரீதியான கருத்து புரிஞ்சிருச்சா? உடனே இவன் புரிகிறான், சரிதான், அப்போ நம்ம மௌலிது ஓதுறது தப்பு இல்லை. இந்த அகீதாவில் ஃபாசிதா வர்றதுக்கு காரணம்
இதை மாதிரி தான் அன்னைக்கு இருந்துச்சு. அதனால தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி ரஹிமஹுல்லா அல் உசூலு சலாசான்னு ஒரு புத்தகத்தை எழுத வேண்டியது வந்துச்சு. அதுக்கு விரிவுரைகள்லாம் எழுத வேண்டியது வந்துச்சு. சரி, இப்போ தௌஹீதுடைய வகைகளை பாருங்கள். அப்பப்போ அந்த கெட்ட கொள்கைகள் இடையிடையாக சுருவிக்கிறோம். தௌஹீத் ருபூபியா உலூஹியா அது நல்ல மனப்பாடமாக தெரியுமா? யாருக்கு இது வந்து இது ஆதாரங்களோடு யாருக்கு இது ஃபுல்லாக மனப்பாடமாக சொல்ல தெரியணும். சும்மா மனப்பாடம் பண்ணி வைக்கிறதில்ல, இயற்கையாக கல்வியில் அப்படியே பதிஞ்சிருக்கணும். இது யாருக்கிட்ட இருக்குது? அப்படி இது யாரெல்லாம் அந்த மாதிரி கொள்கையை ஏற்றுக்கிட்டா? எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இதில் எல்லோரும் கரெக்டாக இருக்கிறாங்க. ஒரு ஜமாலிக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், படைச்சது யாருன்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவான்? அப்துல் காதர் ஜெயிலான்னு சொல்ல மாட்டான், அல்லாஹ்ன்றான். இதில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இதில் தான் என்ன செய்யல அவன் ஏற்றுக்கிறல. ஏன்? ஆமாம், துவா செய்கிறது அது பிரச்சனை இல்லை. அவன் நினைக்கிறான், அவன் கேட்குறான் இல்லைங்க, ஏன் பண்ணி அப்துல் காதர் ஜெயிலானிகிட்ட துவா கேட்குறேன்னா அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறோம். யாராவது மஹீதீன் அப்துல் காதர் அக்பர்னா கட்டுறாங்க? அல்லான்னு நினச்சி கட்டிட்டு பக்கத்தில் கபர் இருக்கும் துவா கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் தொழுது அல்லாவை, அங்கே போய் துவா கேட்குறாரு. இது மஜாசி, ஹக்கிக்கத்து மஜாசி, குழப்பி விட்டுறான் பார்த்தீங்களா? சரி. ஆமாம், அரபியில் சொல்லலாம், சொல்லுங்கள். அது விளக்கம் வருது. சரி, இதையும் என்ன செய்கிறது இல்லை, ஏற்றுக்கிறது இல்லை. அஸ்மா சிஃபாத்தில் எதுல்லா அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய கைன்னு சொன்னால் அது வந்து அப்படி வைக்கக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு வேற ஒரு இது, அல்லாஹுடைய பார்வைன்னு வைங்க, அல்லாஹுடைய அருள்னு வைங்க, ரஹ்மத்துன்னு வைங்க. ஏன் அல்லாஹ் எதுல்லான்னு சொல்கிறானு? அல்லாஹுடைய சில அஸ்மாக்கள் விஷயத்தில், சிஃபாத்துகள் விஷயத்தில் தஅதீல் பண்ணிடுறது அல்லது தஹ்ரீப் பண்ணிடுறது, அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் கொடுக்குறோம். அப்போ இதுதான் அதனுடைய இது. இதை அப்படியே படிங்க பார்ப்போம். உங்களுக்கு தமிழில் எல்லாமே மென்மைப்படுத்தியே கொடுக்கப்பட்டிருக்கேன்னா இந்த ருபூபியா கொடுத்துருக்குப்பா. ருபூபியானா என்ன? இந்த தமிழ் யார் படிக்கிறா? நீங்கள் தமிழ் படிப்பீங்களா? படிங்க. அல்லாஹ் வானம் பூமி மற்றும் இரண்டுக்கும் இடைப்பட்டவைகளையும் எவ்வித முன்மாதிரி படைத்தவன், பரிபாலிப்பவன், உணவளிப்பவன், அனைத்து உயிர்களுக்கும் உயிரளிப்பவனும் அவைகளை மன்னிப்பு செய்பவனும். இது பேர் தான் என்னது? முன்மாதிரி. அல்லாஹ் வானத்தை படைக்கும்போது ஏதாவது முன்மாதிரி இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி இதை பார்த்து தான் மாடல் ஏதாவது இருந்துச்சா? இல்லை, முன்மாதிரி இல்லாமல் படைச்சான். அதுக்கு வசனம் என்ன ஆதாரம்? சரி, வாவலாம் இல்லை, பேர் இல்லை. அடுத்தது உலுஹியா. வணக்கங்கள் அனைத்துக்கும் தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமேயாகும். அவர் அல்லாத எவரும் எந்த வஸ்துவும் வணக்கங்களுக்கு தகுதியானவர் என்று உறுதிப்படுத்துவதை தௌஹீதுல் உலுஹியாகும். உதாரணமாக தொழுகை, நோன்பு, நேர்ச்சை, பிரார்த்தனை, பாதுகாவல், உதவி கோரல் போன்ற இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கே செலுத்த வேண்டும். இந்த இபாதத்துகளுக்காகவே அல்லாஹ் நம்மை படைத்தான். அதுக்கு ஆதாரங்க. சரி, அடுத்தது தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ்வுக்கென்று அழகிய பெயர்கள், பண்புகள் உள்ளன. அவைகளுக்கு ஒப்பு உருவமானம் கூடாது, அதன் கருத்துக்களை பிரித்து கூடாது, அதன் கருத்துக்களை குறைக்காது, அப்படியே நம்ப வேண்டும். அதாவது அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி குர்ஆனில் வர்ணித்துள்ளானோ, அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை பற்றி வர்ணித்து கூறினார்களோ அப்படியே நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் கை, அல்லாஹ்வின் முகம், அல்லாஹ்வின் பாதம், அல்லாஹ்வின் பார்வை, அல்லாஹ்வின் பேச்சு போன்ற பண்புகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டுள்ளன. அவைகளுக்கு மனித படைப்புகளுக்கு ஒப்பாக்கி அல்லது உவமானம் கூறி கருத்துக்களை திரித்து கூறிவிடக்கூடாது.
அதுபோல் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிறான், அல்லாஹ் பெருமை கொள்கிறான், அல்லாஹ் கோபம் கொள்கிறான், அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் போன்ற பண்புகளையும் பிரித்து கூறாது, எந்த ஒன்றொரும் உதாரணம் கூறாது நம்ப வேண்டும். எனவே அல்லாஹ்வின் பண்புகளை உள்ளபடி நம்புவதே நமது கடமை. அதை விட்டுவிட்டு அவற்றை விளக்கி கூற முற்படுவது மடமையின் வெளிப்பாடே. அல்லாஹ் நம் அனைவரையும் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாப்பானார். ஆமாம், இது கொஞ்சம் ஃபுல்லாக படிங்க. அல்லாஹ் குறித்து குர்ஆன் ஹதீஸ் கூறாதாரங்களில் இடம்பெற்றுள்ளவற்றிற்கு வெளிப்படையான கருத்தை மாத்திரமே கொடுக்க வேண்டும். அவற்றில் எல்லை மீறிவிடக்கூடாது. உதாரணமாக, அல்லாஹ் தனக்கு கண் இருப்பதாக தன்னை வர்ணித்துள்ளார். அவ்வர்ணனையை கருத்தில் கொண்டு அதற்கு வியாக்கியானம் செய்யும் போது கண் என்ற வாசகமானது யதார்த்தமாக கண்ணை குறிக்காது. மாற்றமாக அதன் மூலம் அவனது பார்வைதான் நாடப்படுகிறது என்று பொருளாகாது. அதே போன்று அவனுக்கு கைகள் இருப்பதாக அல் மாயிதா அத்தியாயத்தின் 64ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இவ்வசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இரு கைகள் என்ற வார்த்தையானது அவனது யதார்த்தமான கைகளை குறிக்காது. மாற்றமாக தனது அடியார்களுக்கு அருள்புரியத்தக்க அருட்படைகளை தன் வசம் வைத்திருப்பதாக கூறுவதை குறிப்பிடுகிறது என்று விளக்கம் கூறக்கூடாது. எனவே அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்ணுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க, அல்லாட கண்ணுண்டா அல்லாஹ் பார்க்குறான்னு அர்த்தம். அது கண்ணுன்னெலாம் சொல்லக்கூடாது. அவனுக்குண்டு கண்ணு, அது அந்த கண்ணில் தஸ்பீக் வரக்கூடாது. நம்மளை மாதிரி கண் அப்படின்ட்டு இல்லை. அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்கிறாங்களோ அது கண்ணுன்னு சொல்லக்கூடாது. கைன்னு சொல்லிட்டா நம்மளோட கை மாதிரி யாராவது புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு பயம் அவங்களுக்கு. அந்த பயத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தஸ்பீக் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கையின்டா கையின்னு சொல்லக்கூடாது, அருள் ரஹமத்து அப்படி ஏதாவது ஒன்று அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதான். இப்படி சொல்லலாமா? இது நம்ம தப்புங்கிறோம், அப்படி சொல்லக்கூடாது. இவ்வாறெல்லாம் வர்ணிப்பது அவன் தன்னை பற்றி வர்ணித்த வர்ணனை போலாகாது. மேன்மையும் கண்ணியும் மிக்க அல்லாஹ் தனக்குரிய விதத்தில் தன்னுடைய பண்புகளுக்குரியவனாக இருக்கின்றான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றார், அவனே அல்லாஹ் உண்மையான வணங்கப்பட தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் நன்கு அறிபவன். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவனே அல்லாஹ் உண்மையான வணங்கப்பட தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே ஆட்சியாளன், மிக பரிசுத்தமானவன், காட்சி அளிப்பவன், பாதுகாப்பவன், கண்காணிப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவனும் ஆவான். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ் படைப்பவன், தோற்றுவிப்பவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் அவனையே தஸ்பீக் செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அவ்வாறே அல்லாஹ் தன்னை பற்றி கூறும்போது அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அர் ரஹ்மான் அரிஷின் மேலானான் 20 கூறுகிறான். அல்லாஹ் அரிஷின் மேலால் எப்படி யாரை போல் இருக்கிறார் என்று தெரியாது. குர்ஆனில் கூறப்பட்டவாறு நம்ப வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடம் அல்லாஹ் அரிஷின் மேலால் எப்படி இருக்கிறார் என்று ஒருவர் கேட்டார். அதற்கு இமாம் அவர்கள், அல்லாஹ் அரிஷின் மேலால் இருக்கிறார் என்பது அறியப்பட்ட விஷயம், எப்படி இருக்கிறார் என்பது அறியப்படாத விஷயம். அது பற்றி கேள்வி கேட்பது பித்ஆத் ஆகும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அழகிய பெயர்களையும் பண்புகளையும் எப்படி சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதே அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்ப வேண்டும். இதை விடுத்து உவமைகள் கூறக்கூடாது. இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய முஅ்தஸிலாக்கள் மற்றும் ஜஹ்மியாக்கள் என்போர் அல்லாஹ்வின் பெயர்கள் மற்றும் பண்புகளுக்கு தங்களுடைய பகுத்தறிவுக்கு ஏற்ப விளக்கம் கொடுத்து மனித சிந்தனைக்கேற்ப புரிந்து கொள்ள உட்பட்டதன் காரணமாக பெரும் சீர்கேட்டை விளைவித்தார்கள். எனவே இவர்களை வழிகேடர்களாக இமாம்கள் அடையாளம் காட்டினார்கள். கீர்த்தியும் மகத்துவமிக்க அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை சிதைப்பதை வன்மையாக கண்டிக்கிறார். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன, அவற்றை கொண்டு நீங்கள் அவனை நாட்டியுங்கள். அவனுடைய பெயர்களில் பிரித்து கூறுபவரை விட்டும் அவர்கள் விட்டுவிடுங்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்தவர்களுக்காக கூலி கொடுக்கப்படுவார்கள். அழகிய பெயர்களுக்கும் பண்புகளுக்கும் உரிய ரட்சகனான அல்லாஹ் தனக்கு ஒப்பாக எதுவும் இல்லை என்று தெளிவாக கூறிய பிறகும் பகுத்தறிவை கொண்டு புரிந்து கொள்ள முனைவது வழிகட்டுகிற பெயரில்லை. அவனை கொண்டு எப்பொருளும் இல்லை. அவன்தான் யாவற்றையும் சிறியப்பவன், யாவற்றையும் பார்ப்பவன். அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. சரி, அப்போ அதை முழுமையாக நீங்கள் இன்னொரு தடவை உட்காந்து படித்து பாருங்கள். அப்போ இதுதான் தௌஹீதினுடைய வகைகள். இதில் அறிவுக்கெலாம் அங்கே இடம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹுவை புரிந்து கொள்வதில் அறிவுக்கு இடம் கொடுத்ததுனால தான் அல்லாஹ் அரிசிலிருந்து
அதாவது பூமியின் வானத்திற்கு இறங்குறான் அப்படிங்கக்கூடிய அந்த கருத்துக்கு என்ன செஞ்சாங்க, அறிவுபூர்வமாக விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுத்தோன்னே என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இரவு நடுநிசி என்பது எப்பவும் ஏற்படுது. சுற்றி பார்த்தோன்னா 24 மணி நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடுநிசி ஏற்படுத்தின செய்து நிஸ்புல்லைல் அப்படி ஏற்படுகிற பொழுது அல்லாஹ் இறங்கிட்டே இருக்கான்னு சொன்னால் அந்த சீட்டை அரிசி என்ன செஞ்சிடும், அரிசியில் போய் இப்படி உட்கார்ந்துருக்கிறான்னு நினச்சிக்கிட்டாங்க. அர் ரஹ்மான் அலா சிஸ்தவாங்கிறதுக்கு என்ன வழங்கிக்கிட்டாங்கன்னா அல்லாஹ் அரிசியில் என்ன செய்கிறானா, அப்படியே அர்த்தம், அதுக்கு உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அறிவை கொண்டு போடுறாங்க உள்ள. அறிவோடு அந்த அரசில் இஸ்தவாங்கிறதுக்கு அறிவோடு போட்டு குழப்பி பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், உதாரணமே சொல்கிறாங்க, நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். இப்போ நான் எந்திரிச்சு போயிட்டேன்னா நான் இல்லை, இந்த சீட்டு என்ன தான் இருக்குது, காலியாக தானே இருக்குது, அல்ல அரிசியில் நல்லா சீட்டு காலியாக இருக்குது. நவுது பில்லா வல்இயாது பில்லா, எப்படிப்பட்ட ஒரு வழிகேடான கொள்கை. அப்போ அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத்தில் இந்த கொசு மூளையில் போட்டு உரசி பார்க்கக்கூடாது. சஹாபாக்கள் அப்படி அல்லாட்ட உண்மையிலேயே அப்படி இருந்தால் அவங்க கேட்டிருப்பாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்களா? அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத்தோட சஹாபாக்கள், அதுதான் சலஃபு. இந்த சலஃபு கொள்கைனா நிறைய பேருக்கு அலர்ஜி. என்ன, சஹாபாக்கள் எப்படி அகீதாவை கொள்கைகளை புரிந்து கொண்டார்களோ, குறிப்பாக அஸ்மா சிஃபாத்துக்களில் எப்படி அகீதாவை புரிந்து கொண்டார்களோ அப்படியே நம்ம புரிந்து கொண்டால் முடிஞ்சு போச்சு. அவங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் படித்தவர்கள். அகீதாவில் அறகுறையாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க. சஹாபாக்கள் தெளிவாக படிச்சுட்டு வந்தவங்க. அவங்க குலஃபா ராஷிதூன்கள் நமக்கு என்னது, அவர்களையும் அவர்களுடைய வழியையும் பின்பற்றுங்கள் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அகீதா விஷயத்தில் எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படியே புரிந்து கொண்டது. அதுதான் உண்மையான அகீதத்து சலஃப். அப்போ இந்த அகீதாவைத்தான் நமக்கு ஷேக் அவர்கள் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜீத் ரஹிமஹுல்லா இந்த உஸூல் ஸலாஸால குறிப்பிட்டு வர்றாங்க. அதனால் அஸ்மா சிஃபாத்து இந்த விஷயத்தில் ரொம்பவும் தெளிவாக இருந்து கொள்ளணும். அல்லாஹுடைய அஸ்மாக்களை என்ன செஞ்சிடறாங்கன்னா மறுத்துறான் சில பேர், அல்லது அல்லாஹுடைய அஸ்மாக்களை என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் தாத்தீல் பண்ணிடுறாங்க. அதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம விளக்கம் கொடுப்போம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி எதையும் நம்ம செஞ்சிடாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லா இலாஹ இல்லல்லாஹ். இதில் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அதுதான் தவ்ஹீத் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவனுக்கு எந்த வகையிலும் இணை கற்பித்தல் கூடாது, ஷிர்க் கூடாது, அப்படி தானே. அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த தமிழ் புத்தகத்தில் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இருக்குதா? வர எல்லாம் வந்துடும் ஆஸ்மா. நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அவ்வளோத்துக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த அகீதா சம்மந்தமாக மாற்றார்கள் எப்படிலாம் தப்பாக புரிஞ்சிருக்கா அவ்வளோத்துக்கும் அந்த இடங்கள் வரும்போது நம்ம சொல்லிப்போம். தாத்தீல் பற்றி நம்ம தனித்தனியாக சொல்லுவோம், அது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்ஷா. ஏன்னா திரும்ப முக்கர்ரராக வரக்கூடாதுங்கிறதுக்காக. சரி, இப்போ அடுத்தது நம்ம தௌஹீதுடைய ஒரு வகை என்ன, 3 வகைகளை படிச்சிட்டோம். அடுத்து அதுக்கு நேர் மாற்றமானது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அதுக்கு முன்னான உள்ள நபிமார்களும் சரி அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அடுத்தது என்ன, 2வது பாட்டு, இணை கற்பித்தல் கூடாது, ஷிர்க். இப்போ ஷிர்க்கு, இந்த ஷிர்க்கை பொறுத்தவரையில் அதுவும் மிகப்பெரிய ஒரு பாவமான காரியம். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பிரிண்டில் ஷிர்க்கை பற்றி கொடுத்துருக்குறோமா? அஷ்ஷிர்கு வ தஅரீஃபுஹு வ அன்வாஉஹு இருக்கா? பேப்பரில் இருக்கா? ஆமாம், அதை படிங்க. இப்போ ஷிர்க்கு கூடாதுன்ட்டோம். இப்போ ஷிர்க்குனா என்ன, ஷிர்க்குடைய அர்த்தம் என்ன சொல்லுங்கள், படிங்க. எத்தனை பக்கம் அது? ஷிர்க்குங்கிற தலைப்பில் முதல் பக்கம். ஷிர்க் இணை வைப்பும் அதன் வகைகள். ஷிர்க் என்றால் அல்லாத ஒன்றை அல்லாஹ்வுக்கு சரிசமமாக ஆக்குவது அல்லது எண்ணுவது, அதன் அடிப்படையில் செயல்படுவது. பொதுவாக ஷிர்க்குன்னா அர்த்தம் என்ன?
இணைன்னு அர்த்தம், கூட்டு, பங்கு. ஏன்னா ஷரிக்கான்லாம் சொல்லுவாங்கள்ல, ஷரிக்கத்துனா என்ன? ஷரிக்கான கம்பெனி இல்லைங்களா? ஷரிக்கத்து ராஜிஹீன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷரிக்கத்துனா கம்பெனி. அப்போ கம்பெனினா ஒரு 2 பேர் குறைஞ்சபட்சம் ஒன்றுக்கு மேலே இருந்தாலும் ஷரிக்கத்தாயிரும், கூட்டு. சரி, அப்போ இங்கே என்ன ஷிர்க்குன்னா அல்லாஹ்வுக்கு இணையாக, அல்லாஹ்வுக்கு சமமாக, சரிசமமாக ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்துறது. அல்லாஹ்வுடைய பண்புகள், அதிகாரங்கள் ஏனையவர்களுக்கு உண்டு என்று நம்புவது என்பது இணைவைப்பாகும். படைப்புகளை தெய்வீக தன்மைகளில் படைப்பாளனாகிய அல்லாஹ்விற்கு ஒப்பாக்குவது. அப்போ ஷிர்க்கு வெறுமையாக அல்லாஹ் மாதிரி இன்னொரு அல்லான்னு சொன்னால் தான் ஷிர்க்குன்னு நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் மாதிரி இன்னொரு அல்லாண்டா சொல்கிறோம். நம்ம அவுலியாக்களை யாரும் அப்படி சொல்கிறது இல்லையா? அவுலியா உல்லான்னு தானே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நேசர்கள் தான் சொல்கிறாங்க. இவங்க தான் அல்லான்னு சொல்ல இல்லை தானே அப்படின்ட்டுலாம் வியாக்கியானம் கொடுப்பாங்க. இங்கே ஷிர்க்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொரு அல்லாண்டு மட்டும் சொல்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்திலிருந்து ஒன்றை கொண்டு போய் கொடுத்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஷிர்க்கு தான். அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை, அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒரு தன்மை என்ன? எங்கிருந்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எவ்வளோ தூரத்திலிருந்து அழைத்தாலும் அத்துணை பேர்களுடைய அந்த அழைத்தலுக்கும் பதில் கொடுக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். இந்த தன்மையை கொண்டு போய் அவுலியாக்களுக்கு கொடுத்தாராம். எங்கேயோ இருக்கக்கூடிய ஷேக் அப்துல் காதிர் ரஹ்மஹுல்லாஹ் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரத்தில் 1500-3000 கிலோமீட்டரில் இருக்கிற இராக்கில் இருக்கக்கூடிய அப்துல் காதிர் ஜீலானி கபருக்குள்ளே மண்ணை தோண்டி உள்ளே புதைச்சி வச்சுருக்கிறான். இங்கேருந்து யா ஷேக் யா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அல் மதத்னு சொல்கிறான். காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறான். கூப்பிட்ட குரலுக்கு அவர் பதில் கொடுப்பாருன்னு நினைக்கிறான். சொன்னானா இல்லையா? ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபம்பி ஹல்வத்திஹி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மல்லி கஃபுவத்திஹி அஜபத்துஹு முஸ்ரியான் மின்னஜிலி தஅவத்திஹி ஃபல்யதுஉ யா அப்துல் காதிர் ஜீலானி அப்படின்னு படித்து வச்சுக்கிறான். ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபன், யார் 1000 தடவை என்னுடைய பெயரை அழைத்தால். சதகுத்துல்லா காஹிரி படித்தாராம். சதகுத்துல்லா காயில்பணத்தில் சதகுத்துல்லா ஒருத்தர் இந்த சதக் காலேஜில் கல்லூரிலாம் சொல்கிறீங்களே, அவர் பேரில் வச்சுருக்க கீழக்கரையில் அடங்கியிருக்கிறார். அவர் காயில்பணத்தில் பிறந்தார். அவர் படிக்கிறார் பாருங்க. ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபம்பி ஹல்வத்திஹி, 1000 முறை உங்கள் பெயரை அழைத்தால், அழைக்க சொன்னீங்க. அவர் சொன்னாராம் இவர்கிட்ட போய். அவர் காலம் எங்கே, இவர் காலம் எங்கே, அவர் இந்தியாவுக்கு வரையில் அப்துல் காதிர் ஜீலானி. சரி சொன்னாராம், அப்படி அழைத்தால் எப்படி அழைக்கணுமா? அல்ஃபம்பி ஹல்வத்திஹி, தனிமையில் உட்காந்து, அஸ்மம்பி ஹிம்மத்திஹி, ஹிம்மத்தோட, உறுதியோட, நம்பிக்கையோட, சர்மல்லி கஃப்வத்தி, ரொம்ப அதாவது பாராமுகமாலாம் இல்லை, ஓர்மையோடு அல்லாஹ்வை வணங்குற மாதிரி சொல்கிறார் பாரு. அழைத்தால் சர்மல்லி கஃப் அஜப்துஹு முஸ்ரிஅன், வேகமாக பதில் கொடுப்பீங்க. மின் நஜ்லி தஅவத்தி, எங்களுடைய அழைப்பை ஏற்று அப்துல் காதிர் ஜீலானி வேகமாக எங்களுக்கு காப்பாற்றுவீங்க. எவ்வளவு இது என்ன இந்த வார்த்தை! இது அல்லாஹுடைய சிஃபத்தை கொண்டு போய் கொடுத்ததா இல்லையா? கேட்ட அல்லாஹ் மாதிரிலாம் நாங்கள் சொல்ல இல்லையே. அவர் அல்லாஹ் வாக்கலை. இது என்னப்பா ஆக்கிட்டீங்க? மண்ணாங்கட்டியாது அல்லாஹ் வாக்கிட்டு இல்லை. அல்லாஹ் தானப்பா அப்படி பதில் சொல்லுவான். எத்தனை பேர் எவ்வளோ தூரத்திலிருந்து எப்போ அழைத்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்துல் மதீனோட குரல், அக்ரமோட குரல், அப்துல் காதரோட குரல், அஹமதோட குரல், அப்துல் ரஹ்மானோட குரல் அல்லாஹ்வுக்கு தெரியும், ரப்பல் ஆலமீன். இதே மாதிரி அவருக்கு தெரியுமா? இது யாருடைய சிஃபத்து? எவ்வளோ தூரத்திலிருந்து அழைத்தாலும் அல்லாஹ் கேட்கிறவன், அல்லாஹ் அதை பிரித்து கேட்கக்கூடிய தன்மை உள்ளவர். அப்துல் காதிர் அப்படி தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு 1000 தடவை யா ஷேக் யா முஹிதீன் அல் மதத் அப்படிலாம் சொன்னால் ஓடி வருவார்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய சிஃபத்தை கொடுத்து விட்டான். அவுது பில்லாஹ். அல்லாஹுடைய தன்மையில் ஒரு தன்மையை கொடுத்து விட்டான். அப்போ அல்லாஹுடைய தன்மை அதே மாதிரி இப்போ நம்மெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது அப்துல் காதிர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறான். இங்கேருந்து நம்ம செஞ்சுட்டு அப்துல் காதிர் இது இந்த மாதிரி தூரத்திலிருந்து பார்க்குற தன்மையெல்லாம் யாருடைய தன்மை? அல்லாஹுடைய தன்மை. நான் பார்க்குறதா இருந்தால் ஒரு தூரத்துக்கு பார்க்க, ரொம்ப தூரமாக இருக்கிறனால பார்க்க முடியுமா? ஏன் பசரில் என்னுடைய பார்வைக்கு முக்கையது இருக்குது, முத்தலக்கு இருக்குது. அல்லாஹுடைய பார்வைக்கு முத்தலக்கான பார்வை, முக்கையது இல்லை. என்னுடைய பார்வைக்கு முக்கையது இருக்குது. என்னுடைய முக்கையதுனா என்ன? என்னுடைய பார்வைக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அல்லாஹுடைய பார்வைக்கு வரைமுறை இல்லை. ஒவ்வொரு மனுஷனுடைய பார்வைக்கு முக்கையது இருக்குது. எப்படி வரைமுறை இருக்குது? ரொம்ப தூரத்தில் உள்ளதையும் பார்க்க முடியாது, ரொம்ப கிட்டத்தில் உள்ளதையும் பார்க்க முடியாது. ரொம்ப கிட்டத்தில் உள்ளதை பார்க்க முடியுமா? ரொம்ப பக்கத்தில் வச்சு பாருங்கள், தெரிய மாட்டேங்குது.
ரொம்ப உதாரணமாக நான் போட்டிருக்கிற மூக்கு கண்ணாடியை வச்சு எவ்வளோ தூரமும் பார்க்குறேன். இந்த கண்ணாடியில் ஒட்டிருக்க தூசியை பார்க்குறதா தான் நான் செய்ய வேண்டியிருக்கு. கண்ணாடியை கழட்டி இப்படி பார்க்க வேண்டும். பார்த்தீங்களா? ஏன் ரொம்ப பக்கத்தில் உள்ளதுனால பார்க்க முடியாது. என்னன்னு இல்லை, எல்லாத்தாலையும் அப்படி தானே. ரொம்ப தூரமாக இருக்கிறத பார்க்க முடியுதா? மூக்கு கண்ணாடி துணையோடு பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். முக்கையது வந்துருச்சா நம்முடைய நலரில், நம்முடைய பார்வையில். அல்லாஹுடைய பார்வையில் முக்கையதே இல்லை. எவ்வளோ தூரம், அதெல்லாம் தூர அளவே இல்லை. மசாஃபாவை அல்லாஹுடைய இதில் தூர அளவே இல்லாத பார்வை. சரி, என்னுடைய சம்இல், என்னுடைய கேள்வியில், கேட்கிற கேள்வி புலனில் என்ன இருக்குது? முக்கையது இருக்கிறது. ஏன்? ரொம்ப எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடுங்க, ஏங்க ஒவ்வொரு ஆளாக சொல்லுங்க, அப்போ தான் புரியுங்க அப்படிம்பேன். அப்படி தானே? எல்லாரும் ஒரு விஷயத்தை சொன்னால், ஏன்னா மொத்தமாக கத்துனாலும் விளங்காது. அதிகமாக சத்தம் போட்டாலும் என் காதுடைய சத்தம் கேட்காது. ரொம்ப மெதுவாக இருந்தாலும் கேட்காது. இப்போ கடிகாரம் ஓடுதான்னு பார்க்கணுன்னு நான் நினைச்ச வேண்டியிருக்கு. டிக் டிக்னு அடிக்கான் ஓடுது. ஏன்? இது மெதுவான இந்த சத்தத்தை பக்கத்தை வச்சா தான் கேட்குது. அதிகம் சத்தமும் கேட்க முடியாது, ரொம்ப சத்தம் குறைந்ததையும் கேட்க முடியாது. என்னுடைய சம்முக்கு என்ன இருக்குது? முக்கையது இருக்குது. அல்லாஹ்வுடைய சம்முக்கு முக்கையதான் முத்லக். அதுக்கு எந்த விதிமுறையும் இல்லை, நெறிமுறையும் இல்லை. இதை மாதிரி இந்த சிஃபத்தை யாருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க? எங்கேயோ ஒரு தர்காவில் இருக்கிற போய் கொடுக்குறோம். இதுதான் நம்ம சொல்கிறோம் ஷிர்க்கு. அப்போ அவங்களுக்கு அது புரியல. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, என்னப்பா நாங்கள் ஒளியுள்ளான்னு தானப்பா சொல்கிறோம், இறை நேசர்கள் தானே சொல்கிறோம், அல்லாஹுடைய அவுளியாக்கள்னு சொல்கிறோம். உடைய அவுளியாக்கள்ன்றா முடிஞ்சு போச்சு, அல்லாஹுடைய அடிமைகள் வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் ஷிர்க்கு வச்சுட்டு ஏன்ப்பா சொல்கிறீங்க? அல்லாஹுக்கு சமண்டா சொல்கிறோம். அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ் ஒன்றுடா சொன்னோம் இல்லை தானே? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒன்றுடா சொன்னோம் இல்லையே. அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? அது மட்டும் ஷிர்க்கு இல்லை, எதுவும் ஷிர்க்கு. சிஃபத்தில் ஒன்றை கொண்டு போய் வச்சுட்டாலும் ஷிர்க்கு. கேட்குற தன்மை, பார்க்குற தன்மை, கிருபை செய்கிற தன்மை, கொடுக்குற தன்மை, மரணித்த பிறகும் கேட்குற தன்மை. இது என்ன இது கொடுமை? மரணித்த பிறகும் கேட்குறாரு. ஹயாத்தாக இருக்கும்போது கேட்கும்போது பாய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, பாய் பாய் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னா நீங்கள் என்னுடைய அதாவது சுவாலுக்கு, என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க, உதவி செய்வீங்க. மூத்தா போன பிறகு போய் அதே பாய் மூத்தா போன பிறகு பாய் அன்னைக்கு ஆயாத்தாக இருக்கும்போது தண்ணி தான், இப்போ தண்ணி தாங்கன்னு கேட்டால் அவர் என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியாத. இது ரப்புக்குள்ள உள்ள தன்மையை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துட்றது? கைபில் உள்ளவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. யார் தான் அது? கைபில் மறைவாக இருந்துட்டு ஒருத்தர் உதவி செய்கிறது ரப்பு தான். சரி, அதுலையும் ரொம்பவும் அறிவோடு சிந்திச்சு தான் ஒருத்தன் வழிகட்டுக்கு போயிட்டான். எப்படி போயிட்டான்? அதனால தான் சிஹர் விஷயத்தில் குழம்பிட்டான். அது ரொம்ப தௌஹீதான். அது 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 ரொம்ப ஓவராக போயிடுச்சு. எப்படி ஓவராக போயிடுச்சு? ஆனால் புரசாதனம் இல்லாமல் ஒருவனுக்கு பாதிப்பை உண்டாக்குவது, இது இந்த வியாக்கியானமும் கூடாது. அது இன்ஷால்லா அந்த டாபிக் நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா அதையும் பார்க்கலாம் இன்ஷால்லா. சரி, இப்போ ஷிர்க்க படிங்க. இப்போ ஷிர்க்குனா புரிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருத்தர் அல்லாஹ் வைக்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹுடைய சிஃபத்தில் ஒன்றை போய் கொடுத்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. யார் இணை வைக்கிறாரோ அவர் ஒரு பாதக செயலை செய்கிறார். நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயமாகும். அநியாயம் என்றால் ஒரு பொருளை அல்லது ஒரு விஷயத்தை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வேறு இடங்களில் வைப்பதாகும். அதன்படி அல்லாஹ் அல்லாதவரை வணங்கக்கூடியவன் வணக்கத்தை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைக்கிறான். அப்போ ஷிர்க்குங்கிறது லுல்ம், அநீதம். அநீதம் என்றால் லுல்முக்கு தாரீஃபு சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒதாஷை அலா கைரி மஹல்லிஹி ஃபஹுவ துல்முன். லுல்முனால ஜுல்முங்கிற ஜுல்ம், அதான் லுல்ம். லுல்முக்கு என்ன தாரீஃபு? ஒதாஷை அலா கைரி மஹல்லிஹி ஃபஹுவ ஜுல்முன். ஒரு வைக்க வேண்டிய பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க இல்லைன்னா அதுவும் அநீதம் தான். செருப்பை கலட்ட வேண்டிய இடத்துல தான் கலட்டணும். செருப்பை கொண்டு போய் இந்த டேபிள் மேலே வச்சுட்டு லேப்டாப்பை கொண்டு போய் செருப்பு கலட்டுறதை வச்சா இதுக்கு பேர் ஜுல்மு தான். ஏன்? வைக்க வேண்டிய பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் இருந்தால் அதுவும் என்னது தான் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய தன்மையை கொண்டு போய் வேற ஒருத்தருக்கு கொடுத்தா அது ஜுல்ம். அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்த கொண்டு போய் அல்லாஹ்வை கொண்டு போய் எங்கே கொண்டு வைக்கிறான்? அவுலியாக்களுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சாரோம். பாவி எவ்வளோ பெரிய ஜுல்மு செய்கிறான். அதுதான் ஜுல்ம், அநீதம். வைக்க வேண்டியவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுமா இல்லையா? நீ எப்படிப்பா வைக்க வேண்டியவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் வைக்கக்கூடாத இடத்துல வைக்கக்கூடாதவனை வைக்கக்கூட இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறியே, அதான்ப்பா லுல்மு. அதுக்கு தான் மார்க்கம் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு பாருங்கள். இது லுல்மு என்பது டிக்ஷனரியோட அர்த்தமே அதுதான்.
இப்போ நான் துல்முக்கு வலாஷே அலா கைரி மஹல்லி இப்போ துல்முன்னு பார்த்தீங்களா, நீங்கள் முஞ்சிதை எடுத்து பாருங்கள், அகராதி எடுத்து பாருங்கள், துல்மு அப்படின்னு எடுத்து பாருங்கள். ஓலாஷை அலா கைரி மஹல்லி இப்போ துல்முன்னு, வைக்க வேண்டிய பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பேர் அநீதம். நாயை நல்ல குளிப்பாட்டி சோப்பு குப்பெல்லாம் போட்டு நல்ல செண்டு கிண்டெல்லாம் தேய்ச்சி போய் பெட்டில் கொண்டு வச்சேன்னா பிள்ளையை கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், சாக்கடையில் கொண்டு போய் போடுறோம். அநீதம். இன்றைக்கி வெளிநாடுகளில் அதுதான் நடக்குது. பிள்ளைய நல்ல கொஞ்சிறான், நாயை எடுத்து முத்துறான், பண்ணி எடுத்து முத்துறான், ஹின்சீரோட நேசிக்கிறான், பிள்ளைய நடத்தி கூட்டிகிட்டு போகிறான். பிராணிகள் மேலே அதுக்கு என்ன தமிழில் என்ன அதுக்கு பிராணிகள் மேலே அவ்வளவு கருணையாக இருக்கிறாராம், செல்ல பிராணிகள். ஒலாஷை அல கைரி மாதிரி போதும். ஹின்சீரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஹின்சீரை கொண்டு போய் நீங்கள் படுக்கிற பெட்டில் வச்சுட்டு உன் பிள்ளையை கொண்டு போய் சாக்கடையில் போட்டால் சாக்கடையில் ஹின்சீர் இருக்கும், பிள்ளை வந்து பெட்டில் இருக்கும். இப்படி வைக்கிறதுக்கும் துல்மு தான். அப்போ துல்முங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ஷிருக்குக்கு. ஷிருக்கு இன்ன ஷிருக்கல துல்முன் அதீம். அது இந்த துல்மு சின்ன துல்மு தான். ஹின்சீரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் கொண்டு பெட்டில் வச்சா ஒழிஞ்சிட்டு போகிறான், அவனோட போயிட்டு போகுது. இது துல்மா இருந்தாலும் இந்த துல்மு கூட பெரிய துல்முன்னு சொல்ல முடியாது. அதையே பெருசாக சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் என்ன ஷிருக்க துல்முன் அதீம், ஜுல்மில் அசீமான ஜுல்முங்கிறான்ல. ஏன் பெரிய அல்லாவோட ரப்படா காலிக், அவனை கொண்டு போய் எங்கே கொண்டு வச்சிருக்கிறா? அல்லாஹுடைய வக்கார கட்டு போகிற மாதிரி இருக்கா இல்லையா? அல்லாஹுடைய அந்த சிறப்பு தன்மையை நீ இழிவுபடுத்துகிறாயா இல்லையா? அப்போ இதுதான் பெரிய ஷிர்க்கு. சரி, அதுக்கு சில வசனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா உங்கள் கைகளில் இருக்குது, பார்த்துக்கிறேங்க. அந்த தலைப்பு மட்டும் வேணால் படிக்கலாம். யார் இணை வைக்கிறாரோ அவர் ஒரு பெரிய துல்மை செஞ்சிட்டாரு. அதே மாதிரி ஷிர்க்கு செய்கிறவர் தௌபா செய்யாதவர் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. மூணாவது அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. இணை வைக்கக்கூடியவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான். அப்புறம் ஆமாம், இப்னு கைம் ஜௌசி ரஹ்மஹுல்லா அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கிறங்க. இப்போ ஷிர்க்கு எத்தனை வகை பாருங்கள். மூணாவது பக்கத்தில் பாருங்கள், கீழே வாங்க. அன்வா ஷிர்க்கு எத்தனை? 2 வகை ஷிர்க்கு. ஆமாம், பெரிய ஷிர்க்கு, சின்ன ஷிர்க்கு. ஏன்னா பெரிய ஷிர்க்குனா என்ன? இந்த வகையான இணை வைத்தலில் ஈடுபடக்கூடியவன். 3ஆம் பக்கத்தில் கடைசி மார்க்கத்தோடு வெளியே போயிட்டான், பெரிய ஷிர்க்கு செஞ்சுட்டான். அதான் என்னது? அல்லாஹ்வுடைய தன்மையை சிஃபத்தை கொண்டு போய் வேற எங்கேயாவது வைக்கிறது. 2வது ஆமாம், சிறிய ஷிர்க்கு அடுத்த டாப்பிக்கில் வரும். அது என்ன? இது வந்து நிரந்தர நரகன்னு சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் விரும்பினா கூட என்ன செய்யலாம், பிற நம்பிக்கை, அதாவது மன்னிக்கவும் செய்யலாம், தண்டிக்கவும் செய்யலாம். எனக்கு அதுக்கு சில விளக்கங்கள்லாம் அறிஞர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம். ஏன்னா படித்து பார்த்துக்கலாம் தானே. சரி, அதுக்கு ஏராளமான ஹதீஸுகளெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறோம். எல்லாம் சும்மா உட்காந்து படிப்பீங்களா இப்படி? அதில் இங்கேயே வாசிக்கிறோமா எல்லாத்தையும்? அந்த சின்ன ஷிர்க்கு எத்தனை வகை இருக்குது? 2 வகை இருக்குது. மொத்த ஷிர்க்கு எத்தனை வகை? மொத்தத்தில் ஷிர்க்கு எத்தனை வகை? 4 வகை. மொத்தத்தில் 4 வகை. அது பெரிய ஷிர்க்கு, சின்ன ஷிர்க்கு. சின்ன ஷிர்க்கு 2ஆக பிரிக்கிறோம். அது 2, இது 2, 4. இப்போ அதான் பாருங்கள். அஷ்ஷிர்குல் அஸ்கர் ஒஹுவ கிஸ்மானி. 5ஆம் பக்கம் இருக்கா? இருக்கா? அஷ்ஷிர்குல் அஸ்கர் எத்தனை? சிறிய இணை வைப்பு என்பது எத்தனை வகை? 2 வகை. அது ஒன்று ஜாஹிர், ஒன்று ஹஃபி. லாஹிர்னா என்ன? வெளிப்படையான ஷிர்க்கு. படிங்க தம்பி, படிங்க. வெளிப்படையான ஷிர்க் இது சில சொற்களாலும் சில செயல்களாலும் இடம்பெறுகின்றது. சொற்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்வதை குறிப்பிடலாம். அதே போல் அல்லாஹும் நீங்களும் நாடியதால் இக்காரியம் நடந்தது என்று கூறுவதும் இவ்வகையை சார்ந்த இணைக்கிறேன். அப்போ இதுவும் ஒரு வகையான ஷிர்க்கு தான். ஏன்னா எப்படி? அல்லாஹும் நீங்களும் நினச்சி தான் நடந்துச்சு, நாடி தான் நடந்துச்சு. அல்லாஹ் இவனுக்கு கொண்டு அப்படி ஒட்டுற மாதிரி வரும். இது சின்ன ஷிர்க்கில் லாஹிரான ஷிர்க். லாஹிரான என்னது? ஜாகிருங்கிறீங்களா? வெளிப்படையான ஷிர்க். சரி, அதுக்கு உதாரணம்லாம் கொடுத்துருக்குறோம். அல்லாஹையும் இன்னொருவரையும் சேர்த்து சொல்வதாக இருந்தால்
இருந்தால் மாஷா அல்லாஹ் சும்ம ஷா ஃபஅல், அல்லாஹ் நாடினான் நீங்கள் நாடினீர்கள் என்று கூறி அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தொடர்ந்து அடியானின் நாட்டம் இடம்பெறும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இதனையே அல்லாஹ் பின்வருமாறு கூறுகின்றார்: ஆயினும் அகிலங்களுக்கெல்லாம் அச்சனாகிய அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் நாடமாட்டீர்கள். செயல்களுக்கு உதாரணம் நோய் நொடிகளை போக்க நூல், தாயத்து, தட்டு அணிதல் போன்றவற்றை குறிப்பிடலாம். இவை நோயை நீக்கும் காரணி என்று நம்பினால் அது ஷிர்குல் அஸ்கர் ஆகும். மாறாக இவையே நோயை நீக்குகின்றன என்று நம்பினால் அது ஷிர்குல் அக்பர் ஆகும். இது எதுக்குன்னா, இது மாத்திரை திங்கிற மாதிரி அப்படின்னு நினச்சா ஷிர்கு அஸ்கர் லாஹிரா போயிடும். இது தாங்க குணமாயிடுச்சு அப்படின்னு நினச்சா அது இணை வைத்ததாகும். ரசூலுல்லாஹ் அப்படி தானே சொன்னாங்க, ஒமன் தஅல்லக மிம்மத்தன் பக்கது அஷ்ரக, இணை கற்பித்து விடா. இணை கற்பித்து விட்டானா என்ன, அது ரெண்டாக பிரிக்கணும். மொட்டையாக இணை கற்பித்து விட்டான்னு சொல்கிறது இல்லை. என்ன நினைக்கிறான், இதுவும் அல்லாஹ் தான் ஷிஃபாவாக்குறான், இதையும் போட்டுக்கிட்டால் ஷிஃபாவாயிருது இணைக்கிறான். இப்படி பண்ணது லாஹிர் அதாவது ஷிர்கு அஸ்கர், சின்ன இணை வைப்பலில் வெளிப்படையானது வெளிவைப்பு. ஆனால் இது கெட்டிருக்கிற நாளைத்தான் உடம்பு சரியாச்சு அப்படின்னு சொன்னால் அது பெரிய இணையை வைத்தல். அவன் வெளியே போயிட்டான், இஸ்லாத்தோட்ட வெளியே போயிட்டான். சரி, அடுத்தது ஷிர்க் என்னது? ரெண்டாவது ஷிர்க். ஆமாம், மறைமுகமான ஷிர்க். எண்ணம், எதிர்பார்ப்பு என்பவற்றில் இடம்பெறும் வஸ்துதி, புகழ்ச்சியை விரும்புதல் என்பவற்றை இதற்கு உதாரணமாக கொடுக்கலாம். ஒருவன் அழகாக நீட்டி சொல்கிறான், அல்லது சன்மம் கொடுக்கிறான், அல்லது அழகாக ராகமிட்டு குர்ஆனை ஓதுகின்றான். இவற்றின் மூலம் பிறர் தன்னை மெச்ச வேண்டும், புகழ வேண்டும் என்று எண்ணினால் அவன் மறைமுகமான ஷிர்கில் ஈடுபடுகின்றான் என்ற அர்த்தமாகும். ஒரு செயலை முகஸ்துதி கலந்த விதமாயும் அந்த அமல் பாலாகின்றது. இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்: எண்ணம், நாட்டம் இவைகளில் ஏற்படுகின்ற ஷிர்கை பொறுத்தவரை கரையற்ற கடல் போன்றதாகும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வோர் மிக சொற்பமானவரே. ஒருவர் தனது செயல் மூலம் அல்லாதவரின் திருப்தியை எதிர்பார்ப்பவனாக இருந்தால் அவன் தனது நிய்யத், நாட்டம் என்பவற்றில் ஷிர்க் செய்துவிட்டான். இக்லாஸ் என்பது தனது சொல், செயல், எண்ணம் அனைத்திலும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற உள்ள தூய்மையை வேண்டுவதாகும். இதுவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த ஹனீஃபியா என்ற மார்க்கமாகும். இது அல்லாத எதனையும் அல்லாஹ் யாரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுவே இஸ்லாத்தின் யதார்த்தமாகும். இதுவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கமாகும். எவன் அதனை புறக்கணித்து வாழ்கின்றானோ அவன் அறிவுரைகளின் பட்டியலில் சேர்த்துக் கொள்கின்றான். ஷிர்குல் அக்பருக்கும் ஷிர்குல் அஸ்கருக்கும் இடையே. சரி, அது பிரிவை நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்ம துவங்கின பாடம் என்ன? மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, அதனுடைய முடிவை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நமக்கு ஒரு சப்ஜெக்டு அல்லாஹ்வுடையவரால் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அடுத்து உசூல் சலாசா உள்ள இன்னும் ஆழமாக போய் இந்த 3 விஷயத்தை மலமலன்னு பார்த்து இன்றைக்குள்ள வகுப்பை முடிச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 15 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ் இடைவெளி கொடுக்குறோம், முடிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த கித்தாபை முடிக்கிறதுக்கு முழுமையாக நீங்கள் ஒத்துழைப்பு தந்துடுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாருங்கள். அப்புறம் எங்களுக்கு ஒரு ஆசை, உங்களுக்கு நடத்தியது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது எப்படி அப்படின்னு தெரியறதுக்காக வேண்டி நீங்கள் தெரிந்ததை நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. எப்படி செஞ்சுக்கலாமா அதுக்கு? சரி, அதையும் தயாராகிக்கிறங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் முடிச்சுட்டு வாங்க.